இருந்துச்சு. என்னன்னா, அவரோட ஸ்டாஃப் அவரோட கிரி தான் நெனைக்கிறேன் அவரோட நேம் எக்ஸாக்ட்லி. எனக்கு சரியா தெர்ல. மன்னிச்சிருங்க. தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவரோட டீச்சர் வந்து "நீ பண்ணி மேய்க்க தான் லாக்கி" அப்படிங்கிற மாரி ஒரு டெர்ம் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் மென்ஷன் பண்ணியிருந்தாப்புல. ஆக்சுவலா எனக்கும் அத பத்தி அவ்வளோ பெரிய அவேர் கிடையாது. நான் வந்து இது நார்மலாவே என் வீட்லயே என்ன பேசினா தான் நானும் என் பையன்ட்டயுமே இந்த டயலாக்க நான் நார்மலா சொல்லுவேன். ஆனா, என்ன பிரச்சனைன்னா, இதுல இப்படி ஒரு ஒரு உளவியல் இருக்குன்னு எனக்கு தெரியாது. இது எனக்கு இன்னுமே மேபி இன்னமும் கூட 2, 3 வாட்டி நான் ஃப்ளோல பேசும்போது கூட எனக்கு வரலாம். ஆனா, அவரு சொல்லம்போது, "ஐய்யய்யோ! இதுல இப்படி ஒண்ணு இருக்கா? இந்த மாரி ஒரு டெர்ம்ல நான் யோசிக்கவே இல்லையே!" அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சேன். நான் போர் பிசினஸ் கூட பண்ணலாம்லாம் யோசிச்சிருக்கேன். அதையும் தாண்டி இந்த விஷயம்லாம் அவரு அவரு அப்படி ஒண்ணு சொன்னம்போது, "ஓ! இங்க இப்படியும் இருக்காங்க." அப்படிங்கிற மாரி தோணும்போது, ஒரு சில இடத்துல வந்து, ஓகே நம்மளும் இந்த மாரி டெர்ம்ஸ்ல யூஸ் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லி, முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து என்ன டியூன் பண்ண ட்ரை பண்றேன். அது நடக்கும். நான் அப்படியே பெர்ஃபெக்ட் அப்படிலாம் சொல்லவே இல்ல. எல்லாரும் யோகியனா இருக்கிறது நடிப்போம். அந்த மாரி நானும் நடிக்க ட்ரை பண்றேன். அதுக்காக நான் வந்து அவரோட நேம் மென்ஷன் பண்ணணும்னு நெனச்சேன். அதனால அவரோட நேம் மென்ஷன் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, நேத்து நடந்ததுல வந்து பாருவோட சைடுல வந்து நான் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நெறைய விஷயம் நடக்கும்போது எல்லாருமே நம்ம பேசணும். ஓகே. பாரு மேல தான் தப்பு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு சில விஷயம் போகும்போது, நெறைய பேர் பேசின விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு பாரு சைடுல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு தோணுச்சு. அதுக்கு நான் ஸ்டாண்ட் எடுக்கணும். அது மேபி அ ஏன்னா எனக்கு வந்து அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட்ஸ் வந்து பாரு குடுக்கணும்னு எனக்கு தோணுது. பட் இப்போதைக்கு அது தேவையில்ல. அதாவது இன்னைய எபிசோட் மட்டும் நம்ம பேசணும் அப்படிங்கிறதுனால, அத நான் ஓரம் வச்சுடுறேன். அதுக்கப்புறம் பேசிக்கலாம். அடுத்தது இன்னைக்கு இந்த அரோரா விஷயத்த பத்தி பேசும்போதும் சரி, ஏதோ ஒரு விஷயம் பேசும்போதும் சரி, இப்ப நம்ம நண்பர்கள் பேசுறதும் சரி, என்னன்னா, அ அவங்க காசு வாங்கிட்டு வந்து அதுக்கு தானே வந்திருக்காங்க, இதுக்கு தானே வந்திருக்காங்க, அப்படி இப்படின்லாம் கேட்கும்போது, அவங்க எனக்கு எனக்கு இன்னும் பர்சனலா வந்து 1008 விஷயங்கள் தோன்றது என்னன்னா, முதல்ல அவங்க உள்ள வந்தாங்க இல்லையா? அதுவே கிடையாது. வெளிய தான் பயப்படணும். உள்ளலாம் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்ற விஷயத்தையே வந்து நான் இன்னும் கொஞ்சம் மாத்தி சொல்லணும்னு நெனைக்கிறேன். அரோராவ பொறுத்தவரையும், அவைங்க வெளியும் பயந்த மாரிலாம் எனக்கு தெரியல. அவங்களுக்கு ஒரு நேம் வந்து ஒண்ணு வந்துச்சு. அந்த நேம நான் சொல்ல விரும்பல. அது ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அவிங்க கமெண்ட்ஸ பார்த்துட்டு அவ்வளோ தைரியமா ஒரு விஷயத்த பண்றாய்ங்க. அது நான் கரெக்ட்டு, தப்பு அதுக்குள்ள போக வரல. பயப்படல. அத மென்ஷன் பண்ண வரேன். அதனால அதுக்கும் தைரியத்துக்கும் என்னைக்குமே வந்து தைரியத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லன்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துக்கிட்ட அவங்க பேசும்போது, நான் அரோரா பேசின ஒரு சில விஷயங்கள்லாம் நான் பார்க்கும்போது, அவைங்க வார்த்தைகள் அவங்க வாயிலேருந்து வர வார்த்தைகள் எல்லாமே சென்சிபிளா இருக்கும். அதுக்கு அவைங்க அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்குவாய்ங்க. இத்தனைக்கும் நம்ம தர்பீஸ பத்தி பேசும்போது, 1008 பேர் தர்பீஸ பத்தி எவ்வளோ கலாய்ச்சாலும் சரி, ஒரு விஷயம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். ஒரு விஷயம் சொல்லும்போது, தர்பீஸ் அவரு நம்ம என்னதான் சொல்லட்டுமே, அவரு வந்து நமக்கு 1008 கருத்து இருந்தாலுமே, அவரு வந்து ஒரு பலூனுக்குள்ள இருக்காரு. அவருக்கு அது புடிச்சிருக்கு. அத நம்ம எதுக்கு உடைச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ற ஒரு பக்குவம் இருக்கு இல்லையா? அது எல்லாத்துக்கும் வராது. அதே மாதிரி பாருக்கு பயந்துகிட்டு, அதுக்கு பயந்துகிட்டுன்னு யாரோ ஒரு சில பேர்லாம் பேசின மாரி இருந்துச்சு. பாருக்கிட்டயே நேருக்கு நேரா ஜெயில்ல இருக்கும்போது, "நீ இந்த மாரி பாசி மாரி ஒண்ணு நடந்துக்கிற, இப்படி ஒண்ணு பண்ற, இப்படி ஒண்ணு பண்ற, இத தாண்டி ஒண்ணு பண்ற" அப்படின்னு சொல்லி 1008 விஷயத்த பேசினது அரோரா. அதே மாதிரி அவைங்களோட டெர்ம்ஸ்ல எல்லாத்துலயுமே ஒரு இடத்துல பேசணும்னு வரும்போது, மேக்ஸ் டூ மேக்ஸ் என்ன பாயிண்ட் எடுத்து வைக்கணுமோ, அதெல்லாம் எடுத்து வச்ச மாரி தான் நான் பார்த்தேன். இங்க எல்லாருமே இங்க ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, கான்ட்ரோவர்சியா பேசினா வந்து வெளிய தெரியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அதனாலயோ என்னமோ தெர்ல, எனக்கு கனி சொன்னேன். நான் நெறைய பேருக்கு நமக்கு தெரியாதவங்களுக்கு, அதாவது இங்க தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். எனக்கு வந்து கனி, கெமி, கானா வினோத் 3 பேரையும் பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அவைங்கள்ல யார் வின் பண்ணாலும் எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஸோ அதுல கனிட்ட சொன்ன டயலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒருத்தன் நல்லவனா இருந்தா அவன் கடைசி வரையும் நல்லவனாவே இருக்கணும். ஒருத்தன் கெட்டவனா இருக்கிறவன் திடீர்னு ஒருத்தன் நல்லவன் ஆயிட்டா உடனே நம்ம வந்து தூக்கி கொண்டாடுவோம். இதுதான் அந்த உலகமோ, இல்ல இதுதான் வந்து நம்மளோட ஒரு அந்த சைக்காலஜி அந்த மென்டாலிட்டியோ ஒண்ணு சொன்னது விஷயம் இருக்கு இல்லையா? அது உண்மை. அப்படின்னு இருக்கும்போது அரோரா இப்ப ஆக்சுவலா வந்து கார்த்திக் இன்னும் அது ஃபுல்லா கார்த்திக் அத ஃபுல்லா சொல்லுங்க. அ அது அந்த மனநிலையில நம்ம இருக்கிறோம். அந்த மனநிலைய நம்ம மாத்திக்கணும். ஏன்னா அது சரியில்லன்னு சொல்லியிருப்பாங்க. எக்ஸாக்ட்லி. அது அது ஃபுல்லா சொல்லுங்க. எல்லா அவ்வளவு ஞாபகம் இல்ல. ஆனா அவன் சொன்னது எனக்கு அந்த அந்த பாயிண்ட் பிடிச்சிருந்துச்சு. அத மட்டும் நான் சொல்லணும்னு யோசிச்சேன். இல்ல என்ன விட இல்ல, இல்ல. அது கரெக்ட். அது ஏன் நான் ரெஜிஸ்டர் பண்ண சொல்றேன்னா, ம். அது அவ்ளோ தெளிவான ஒரு கருத்து. அது எக்ஸாக்ட்லி. கனிக்கான ஒரு கிரெடிட். ம். அத பக்காவா நீங்க அத ரெஜிஸ்டர் பண்றது கனிக்கு நல்லது. அவ்வளவுதான். ஆமாய்யா. ஆனா இவங்க டிவிக்காரங்களே அந்த கிரெடிட்ட குடுக்க மாட்றாய்ங்க. வெறுப்பேத்துறாய்ங்க. 1 ஹார் எபிசோட்ல போடாம இங்க பாருங்க 24/7ல பேசுனத நம்ம அடிக்கடி போட்டுட்டு இருக்கோம். 1 ஹார்ல போட்டிருந்தா இன்னும் ஜாலியா இருந்திருக்கும். சரி நம்ம ஆலன் ப்ரோ சொன்ன மாரி அது வந்து என்னன்னா, கெட்டவங்க திடீர்னு ஒருத்தன் நல்லவனா மாறிட்டான். அதாவது அந்த ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நல்லது பண்ணிட்டான் அப்படிங்கும்போது, அவன தூக்கி கொண்டாடுறங்கிற ஒரு மனநிலை இருக்கு இல்லையா? அது ரொம்ப கேவலமான மனநிலை. அந்த மனநிலைய நம்ம மாத்திக்கணும் அப்படிங்கிறத
கனி வந்து உண்மையாலுமே அவங்க ஸ்வீட்டா பேசுனாங்க. ஸ்வீட் ஃபேக்டரி அப்படி சொன்ன மாரியே இருந்துட்டு போட்டும். அவங்க ஸ்வீட் ஃபேக்டரியா இருக்கறதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. அவங்களா தானே இருக்காங்க. ஆக்சுவலா நான் கனிகிட்ட இருந்து எதிர்பார்த்தத தாண்டியுமே அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இதுல அரோராவ பொறுத்தவரையுமே சரி, அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அந்த ஸ்டாண்ட்ல நமக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அத பத்தி பேசலாம். அவங்க கேமே ஆடல அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் தாண்டி அ இந்த காசுக்காக இதுதான் விஷயம். சரிப்பா, மீதி இருக்கிறவங்கலாம் எதுக்கு போயிருக்காங்க? காசு இல்ல. நான் வந்து ஒரு மாரி அங்க போயிட்டு நான் வந்து மிரட்ட போறேன் அப்படின்னா எல்லாருமே அங்க போனது காசுக்காக தான். அவிங்க அந்த காசு வரணும்னு யோசிக்கிற விஷயம் இருக்கு இல்லையா? அத என்ன யோசிக்கிறாங்கன்னா, நமக்கு அங்க வந்து ஒரு கான்ட்ரோவர்சிய உருவாக்குனா, நம்ம இன்னும் நம்மள வந்து கொஞ்சம் வாரம் வந்து நம்மள தள்ளிருவாய்ங்க. அதனால நமக்கு வந்து இன்னும் காசு வரும். நம்ம இத வச்சு போய்க்கலாம்னு தான் யோசிக்கிறாங்க. அதனால எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா, காசு அப்படிங்கிற விஷயத்த வந்து யாருமே கொண்டு வர வேணாமோன்னு எனக்கு தோணுது. எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு அங்க யாரெல்லாம் வந்து தன்னை தானே அங்க ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாங்களோ, அத பார்த்து சரி ஓகே. இவன் வந்து இவனையா ப்ரொஜெக்ட் பண்ண ட்ரை பண்றான். இதுல இவனுக்கு இது குட் கேரக்டர், இதுக்கு கேரக்டர் கூட சொல்ல வரல. இந்த விஷயம் எனக்கு இது புடிச்சிருக்கு. இல்ல என்ன வந்து எனக்கு வந்து என்ன மாரியே அவன் இருக்கான் பாரு. ஒருத்தன் வந்து ரொம்ப இன்செக்யூரா ஃபீல் பண்றான். அங்க பாரு நம்மள மாரியே அவனும் இன்செக்யூரா ஃபீல் பண்றான் பாரு. அந்த மாதிரியோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்ல. அது நம்ம கூட ஒண்ணு கனெக்ட் ஆகும்ல. அந்த விஷயத்த பார்த்து இப்படி ஒண்ணு இருக்கு. அத பாரேன், இத பாரேன்னு சொல்லி போறது வேற. ஆனா, மறுபடியும் சொல்றேன். இந்த கன்டென்ட்க்காக, கான்ட்ரோவர்சிக்காக பண்றத வந்து அவ்வளோ அளவுக்கு வந்து நம்ப உண்மையா சொல்லணும்னா, இது நம்ம மேல தான் தப்புன்னு நெனைக்கிறேன். ஒரு விஷயத்த வந்து ஒருத்தன் தப்பு பண்றது வந்து குளோரிஃபை பண்றது, இல்ல இங்க பாருங்க அந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்த பண்ணாதான் வந்து அந்த அந்த ஷோ வந்து போகும். அப்பதானங்க ஷோ இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். நம்ப இப்படி பேசி தான் அவிங்களையும் கெடுக்குறோம். இதுக்கு முழுக்க காரணம் அரோராவோ, இல்ல வேற யாரோ கிடையாது. நம்ப தான். நமக்கு என்ன தோணுது? சூப்பரு. இங்க பாரு இந்த இடத்துக்கிட்ட இப்ப ஒருத்தன் வந்து ஒரு ஒரு வெறியான ஒரு டயலாக பேசிட்டு இல்ல ஒரு அவன திட்டிட்டுமே, திட்டி இல்ல ஒரு அடிய கூட போட்டுமே. இது ஆக்சுவலா நம்மளோட ஸ்பேஸ்மே ஒரு சில பேர் சொல்லியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அ என்ன விஷயம் தெரியுமா? அ ஏதாவது ஒண்ணு சொன்னா, நான் வந்து உன்ன அடிச்சுட்டு உன்ன நாக் அவுட் பண்ணிட்டு ரெட் கார்ட் கூட வாங்கிட்டு போயிடுவேன்னு எஃப்ஜே சொன்னான் அப்படின்னு சொல்லி ஒரு டெர்ம் வந்து நம்ம பேசியிருப்போம். இது நெறைய பேரோட வாயிலேருந்து வந்திருக்கும். அ அவன் பண்ணதுக்கு அவன் சொன்ன வார்த்தை தப்பு தான். அதுக்கு வந்து நான் அவன அடிச்சுட்டு நாக் அவுட் பண்ணிட்டு போனா கூட எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி எஃப்ஜே பேசுறான்ல. அது அத விட பெரிய தப்பு. ஆனா அவன் அப்படி செஞ்சுட்டு போயிருந்தா எஃப்ஜேக்கு வந்து நம்ம வந்து ஒரு பாராட்டு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருப்போம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற மனக்குமுறல் தான். இல்லன்னு தான் சொல்லல. அதையுமே தாண்டி எஃப்ஜே வந்து உள்ளுக்குள்ளே இருந்து பேசினாலுமே சரி, ஒரு சில பேர் வந்து அத கன்டென்ட்க்காகன்னு ஒண்ணு எடுக்குறாங்கல்ல. அப்படிங்கிறத வந்து நம்ம என்னைக்குமே ஆதரிக்க கூடாது. நம்ம என்னைக்கு ஒருத்தனை வந்து அவனோட நிலைமைய தாண்டி ஒரு ஷோக்காக நான் வந்துட்டேன். இந்த ஷோக்கு நான் வந்து காசு வாங்கிட்டேன் இல்லையா? இந்த காசுக்காக நான் ஒண்ணு பண்றேன். அப்படின்னு சொல்லியோ, இல்ல அவன் பண்றதோ இல்லையோ, அவன பண்ண தூண்டுறது நம்ம தான் நான் சொல்ல வரேன். லைட்டா உளறிட்டேன்னு நெனைக்கிறேன். மன்னிச்சு. ஆக்சுவலா ஆக்சுவலா என்ன சொல்ல வந்தேன்னா, என்ன சொல்ல கரெக்ட்டா புடிச்சிட்டீங்களா? கொஞ்சம் லைட்டா உளறிட்டேன். அதான் விஷயம் என்னன்னா, என்ன என்னையா சொல்ல வரீங்க அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சுட்டு இருக்கேன் நான். வேற எதுவும் இல்ல ஃபர்ஸ்ட் கார்த்திக். கொஞ்சம் சொல்லுங்க, கரெக்ட்டா சொல்லுங்க. போனேன். அதுக்கப்புறம் சரி எதையோ போங்க, ஒண்ணு போங்க. சொல்லி ஆனா எக்ஸாம்பிள் பேசி மறந்துட்டு கொஞ்சம் மாட்டிட்டேன். நம்ம டைமையும் லைட்டா கொஞ்சம் போயிட்டேன். பார்ப்போம். சாரி. பாவம் மத்தவங்களும் பேசணும்ல. நம்ம சாரி, கொஞ்சம் சாரி. டைமையும் பார்ப்போம். நண்பர்களே, ஓகே, நண்பர்களே பேசுங்க, பேசுங்க. மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. பேசுங்க, சாரி. பேசுங்க. இல்ல, இட்ஸ் இல்ல. ஓகே. அதான் அவ்வளவுதான். இதுதான் விஷயம். நம்ம யார பத்தி பேசணும்னாலும் சரி, அரோராவோட விஷயத்த பொறுத்தவரை எனக்கு என்ன தோணுதுன்னா, அரோராவா தான் இருக்காங்கன்னு தோணுது. அதுக்கு அவிங்க வந்து உங்களுக்கு புடிச்சிருக்கு, புடிக்கலன்னு பேசணுமே தவிர, மத்தவன் எல்லாம் கன்டென்ட் குடுக்குறான். அதுக்காக நம்ம கன்டென்ட் குடுக்கல அப்படின்னு பேசாதீங்க. இதுல உங்களுக்கு அரோராவோட கன்டென்ட் புடிச்சிருக்கு, புடிக்கல. எனக்கு அரோராவோட கன்டென்ட் புடிச்சு தான் இருக்கு. இந்த ஸ்பீடுக்கு வந்து அவங்களால ஒத்துழைக்க முடியலையோ, இல்ல மத்தவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் பண்றாங்கல்ல, அது வந்து பாரு கேம் இப்படி போனாதான் அதாவது ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு போய் எவனாவது ஒருத்தன் திணிச்சுக்கிட்டே இருக்கும்போது, இந்த கேஷ் சிஸ்டம் பேசிட்டோ, இல்ல வந்து அந்த அது பேர் என்ன? ஒரு கார்ட் கேம் ஒண்ணு விளையாண்டுக்கிட்டோ, இந்த மாரி விளையாடும்போது இங்க பாரேன், இது தப்பு, இது தப்புன்னு நமக்கு பேசுறதுக்கு வந்து நெறைய வாய்ப்பு கிடைக்குது. அப்பதான் கேம் வந்து நல்லா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு சொல்றது. நான் இது இது அவங்க டீமா இருந்தாலும் சரி, இதுக்கு ஆதரிக்கிற நம்மளா இருந்தாலும் சரி, நம்ப இந்த ஆதரவு குடுக்காம எவன் யோக்கியனோ அவனுக்கு மட்டும் நம்ம வாய்ப்பு குடுத்துட்டே போயிட்டே இருந்தோம் அப்படின்னா, அவிங்களே அவங்களோட அவங்களோட அ ஸ்டாண்ட்ல இருந்து மாறிடுவாய்ங்க. அதுக்கு நம்மளும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேங்க. கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிட்டேன். அடுத்த வாட்டி கரெக்ட்டா பேசிறேன். ஏன் நல்லா தான் பேசுறீங்க. நல்லா தான் பேசுறீங்க கார்த்திக். நான் வந்து நடுவுல தான் கொஞ்சம் ஐ லாஸ்ட் மை செல்ஃப். அ வேற எதுவும் இல்ல. அது உங்க ரெயினோட தப்பு இல்ல. ரெயினோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்காகலாம் பேச முடியாது கார்த்திக். நீங்க சூப்பரா அதுதான். பேசுனீங்க. அது ஏன் எக்ஸ்பெக்டேஷன்லாம் கிடையாதுங்க. நான் அப்படி சொல்லல. பட் எனக்கு நடுவுல நான் குழம்பிட்டேன். வேற எதுவும் இல்ல. அது கார்த்திக்கோட தப்பு இல்ல. ஓகே. மகேஷ காணோம். ஓகே. சாந்தினி அண்ட் தென் நான்ஹாசன். தேங்க் யூ ரேணு. இன்னைக்கு ஷோ வந்து குட் வித் தட் குறும்படம். ஆனா இந்த கிரெடிட்ஸ் சீன்ல வந்து கொஞ்சம் எஃப்ஜேவும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணது வந்து எனக்கு கொஞ்சம் ஆனந்தமா இருந்தது. பட்
நீங்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, வியானாவோட பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்த மாரி இருந்தது. எஃப்ஜேயோட பாயிண்ட்ஸ் வீக் ஆயிட்டு இருந்தது. பட் ஆனா, அவ வந்து ரம்யாவுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லி அவ வந்து குவான்டிஃபை பண்ணுவான்ல அந்த இடத்துல. இது மாரி பெர்சனல் விஷயத்த கொண்டு வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து சொல்றா பாருங்க அப்படின்னு. இந்த ஷோல பெர்சனல் விஷயம்னு ஒண்ணு இல்லங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அது வந்து ஒரு முக்கியமான ஹைலைட்டா நம்ம பார்க்கணும். ஏன்னா, அங்க வேற யாரும் கிடையாது. நம்ம உள்ள எல்லார்கிட்டயும் இன்டர்னலா பேசுறது தான். பட் அத வந்து அந்த பாயிண்ட் அவங்க பண்ணணும். அது ஒரு இது 2வது பாயிண்ட் இந்த பேமெண்ட் விஷயத்துல வந்து, இதே வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் வந்து பைசன் டீம் உள்ள வந்துட்டு போனப்போ யார்கிட்டயோ கேட்பாங்க, அவங்க வந்துட்டு போனதுக்கு அவங்களுக்கு பேமெண்ட் குடுப்பாங்களா அப்படின்னு. ஸோ அவருக்கு எல்லாருமே பேமெண்ட் பத்தி பேசியிருக்காங்க அங்க. பட் அரோரா வந்து இன்னைக்கு அவங்க ஸ்கேப் கோட் ஆயிட்டாங்கிற மாரி எனக்கு அது ஒரு ஃபீலிங்கா தெரிஞ்சது. அட் த சேம் டைம் ஆஸ் அ பெர்சன் ஷி இஸ் குட். ஏன்னா அவங்களோட திங்கிங் நல்லா இருக்கு. அவங்க அமைதியா இருக்கனால அப்சர்வ் பண்றாங்க நெறையா. நோ அந் குட் பெர்சன் அப்படிங்கிறது நமக்கு வந்து பெர்சனாலிட்டி வைஸ் கேரக்டர் வைஸ் நம்ம நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லலாம். பட் கேமுக்கு அவங்களோட ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணல. கேம்ல அவங்களால எதுவுமே இன்புட்ஸ் குடுக்க முடியலங்கிற ஒரு வீக் லிங்க் இருக்குல்ல. இதே துஷார் வந்து அன்னைக்கு சபரிய வந்து வெளியில அவர் நின்னுட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவர கட்டி பிடிக்கும்போது, நமக்கு எல்லாருக்குமே அது ஒரு எமோஷனல் மொமெண்ட்டா இருந்தது. பட் அட் த சேம் அ சிமிலரா தான் நான் வந்து அரோராவையும் பார்க்குறேன். பட் அவங்கள ஸ்கேப் கோட்டா வச்சு தான் இந்த பாயிண்ட்ட ஹைலைட் பண்ண பார்க்குறாங்க. சும்மா ஒரு நாள் கிடக்கணும். மாத்திரை மாரி டேப்லெட்ஸ் மாரி காலையில 1 மதியானம் 1ன்னு ரீல்ஸ் பண்ற அவரெல்லாம் வந்து வச்சு நம்ம பண்ணும்போது, அது ஒரு முக்கியமான பாயிண்ட். இன்ஃபாக்ட் கம்ருக்கும் அதுதான். எனக்கு என்ன நான் ரெட் கார்ட் அடிச்சுட்டு நான் வெளில போயிருவேன். நான் பாட்டுக்கு என் வேலைய பார்ப்பேன். என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஜாலியா இருப்பேன். அப்படின்னு சொன்னதும் வந்து ஒரு பாயிண்ட்டு. கனிய வந்து நேத்து சொன்னதும் நான் இன்னைக்கு தான் மறுபடியும் சொல்ல வரேன். அவங்கள அந்த சுகர் கோட் சொல்ல வேண்டான்னு எனக்கு தோணுச்சு. யூ டூ யூ. அதுதான் அந்த கோட் தான் மஞ்சரி சொன்னாங்களே போன இதுல. அதே இதுதான் இங்கேயும். அவங்க வந்து அவங்களுடைய நிலைப்பாட்டுல இருக்காங்க. அவங்களால பண்ண முடிய கேம் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. நேத்தும் பண்ணாங்க. ஸோ அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டா நானும் பார்க்குறேன். ஆக்சுவலா கார்த்தி நானும் எனக்கும் கனி புடிக்கும். பட் அவங்களுக்கும் அந்த ஃப்ளாஸ் இருக்கும்போது நம்ம அத ஹைலைட் பண்ணோம்னா தான் அது நம்மளுக்கும் தெரியும் இல்லையா? அந்த பாசிட்டிவ், மைனஸ் போடும்போது நம்மளுக்கு வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் தட். கடைசி பாயிண்ட் வந்து விக்ரம். விக்ரமோட கே விக் அ ரொம்ப ஓவரா அவருடைய காம்படிட்டிவ் ஸ்பிரிட் இல்லாம, என்ன ஒரு எமோஷனல் மெச்சூரிட்டி ஹேண்டில் பண்ண முடியாம, அது வந்து கேம் ஸ்ட்ராட்டஜியும் அவர் பண்ணும்போது தான் நம்ம வந்து சரி எப்படியோ வின் பண்ண வைக்கிறாரு அந்த ஒரு ஸ்பிரிட்டோட அப்படின்னு தெரியுது. பட் அட் த சேம் டைம் அது வந்து அந்த இடத்துல கொஞ்சம் அ ஓவர் எமோஷனலா இருந்தது வந்து கொஞ்சம் அது ஒரு மாரி நெகட்டிவா தெரிஞ்சது. பட் லேட்டர் ஹி ஹிம்செல்ஃப் ரியலைஸ்ட் தட் ஷோஸ் ஹிஸ் மெச்சூரிட்டி பட் ஹி ஹாஸ் டூ எக்ஸிபிட் இட். அதுதான் அந்த பாயிண்ட் தான். அந்த ஸ்பர் ஆஃப் த மொமெண்ட்ல எடுக்கிற டெசிஷன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து ஹைலைட் பண்ண பார்க்குறாங்க. நேத்தும் நான் நைட் இத பாயிண்ட் பேசினோம். நாங்க பை த டைம் நம்ம கிரிட்டிக்கல் ஸ்பீக்கர்ஸ் யாருமே இல்ல அந்த டைம்ல. இந்த திவாகர வந்து நேத்து 3 தடவ ஹைலைட் பண்ணாங்க இல்லையா? அப்ப இன்னைக்கு அ ஆல்சோ ஒரு டைம் 2வது தடவ அவர் சொன்ன பாயிண்ட் கரெக்ட் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்தாங்க. பட் ஐ ஃபீல் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் வருது. அவருடைய டவுன்ஃபால ஸ்லோலி சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களோ! அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்கு. அத நான் வந்து மோர் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறேன். நெக்ஸ்ட் லெட்ஸ் சி ஹவ் இஸ் இட் கோயிங் ஆன். அவ்வளோதான்ப்பா ஃப்ரம் மை எண்ட். அது நல்லது தானே! எனக்கு எக்ஸலன்ட். எனக்கு சந்தோஷம் தான். பட் அது அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும்போது அன்னைக்கு தான் தீபாவளி. சாந்தினி, சொல்லுங்க ஆலன். நெறைய விஷயங்கள் கவர் பண்ணீங்க. ம். இட் வாஸ் வெரி கன்சைஸ். தேங்க் யூ தி ஆலன் ப்ரோ. பிரெவிட்டி வாஸ் வெரி நைஸ். தேங்க் யூ ஆலன் ப்ரோ. நல்லா இருந்துச்சு. சூப்பர். பை பை. ஓகே. தேங்க்ஸ் சாந்தினி. நான் ஹாசன், அருண் அண்ட் தென் சக்தி. ஓகேவா சக்தி? ஹாய். இல்ல இல்ல என்னாச்சு? ஒரு நிமிஷம் சாரி நான் நான் பவித்ர வச்சு ஐயோ சாண்ட்ரா ஆர்மில இருந்து அழைப்பு வந்திருக்குது. அவ்வளவுதான் பதிவு சாண்ட்ரா ஆர்மியா? ஓகே. ஷேர் பண்றேன். சாரி ஓகே, ஹாசன் எனக்கு நீங்க பேசுங்க. எனக்கு ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி என் ஒப்பீனியனை வச்சிடுறேன். ஆக்சுவலி ஐம் டோட்டலி ப்ரோக்கன் ஐம் சீயிங் திஸ் அன்ஃபேர் எவிக்ஷன். ஸோ இந்த அன்ஃபேர் எவிக்ஷனை வந்து என்னால் சுத்தமாக ஏற்றுக்க முடியல. அவர் வந்து அந்த ஃபீல் பண்ண விதம் இருக்கு இல்லையா? ஸோ லிட்ரலி ஐ ஹேட் டியர்ஸ் இன் மை ஐஸ். ஸோ இப்படி ஒரு மனிதனை வந்து வெளியே அனுப்பிச்சிருந்திருக்க வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோணுது இல்லை, அதுதான் உண்மை. பட் ஆனா பண்டில் ஆஃப் டேலண்ட், எப்படி
ஒரே நிமிஷம் சுவிட்ச் ஆஃப் ஆக போது, சார்ஜ் போட்டுக்கிறேன் நான் ஃபர்ஸ்ட் போயிட்டு. ஸோ என்னடா இது? சரி, யாராச்சும் பேசுங்கண்ணா, சார்ஜ் போட்டுக்கிறேன். அருண் நீங்க பேசுறீங்களா? அருண் சரண் அருணா அவங்க. அருணாவா? ஓகே. ம். ஐடியில இருக்க பேர்ல பேசு. கேக்குதுங்களா? கேக்குது, சொல்லுங்க. ஹலோ. கேக்குது அருணா, சொல்லுங்க. இன்னைக்கு எவிக்ஷன் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. பிரவீன் எவிக்ட் ஆனது. ஒருவேளை அவங்க நானே கேள்விக்கு தான் போட்டேன். ஒருவேளை அந்த மாதிரி நிறைய பேர் போட்டு அந்த மாதிரி ஒரு சீசன்ல யாரோ அந்த இலங்கை பையன் வெளியே வந்துட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு தோணுச்சு இன்னைக்கு. ஹலோ. கேக்குது அருணா, சொல்லுங்க. அப்படித்தான் தோணுச்சு எனக்கும். இந்த எவிக்ஷன் ஃபேரா தெரியல. மேபி ஷோவோட ஃபார்மேட்டே அப்படிதான் கொண்டு வர்றாங்களா என்னன்றது தெரியல. அவ்வளவுதானா? இன்னும் நிறைய அவ்வளவுதான். சொல்லுங்க. ஐயோ, உங்ககிட்ட பேசுறதுக்கு பயமா இருக்குதுங்க எனக்கு. அடின்னு அடிக்கிறீங்க எல்லாரையும். நாங்கெல்லாம் கன்னிசாமி, பார்த்து அடிங்க எங்களையெல்லாம். அப்படிலாம் இல்லைங்க, உங்க கருத்துக்கெல்லாம் நீங்க பேசுங்க. ஐயோ வேண்டாம்ப்பா, கருத்தே வேண்டாம்ப்பா. நடிக்க வந்தாலும் நாங்க இருக்கோம் அருணா, நானும் சக்தியும். நாங்க நடுவுல புகுந்துடுறோம். ஐயோ இவரெல்லாம் நாங்க தான் இருக்கோம்ல. ஐயோ 2 நாளா எனக்கே ஐயோ அப்படின்னு ஆயிடுச்சு எனக்கு. இது ரத்த பூமி. ஆமாங்க, உண்மையிலேங்க. நான் ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட் கூட போடலையே, சைலண்டா கேட்டுட்டு போயிட்டு. ஓகே பிரவீன். தேங்க்ஸ் அருணா. பிரவீன், ஹாய் கைஸ். சொல்லுங்க. வீக்கெண்ட் எபிசோட்ஸ் எப்படி இருந்தது? இன்னைக்கு எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நல்லா தான் இருந்துச்சு. நேத்தையோட இன்னைக்கு கொஞ்சம் எஸ்பெஷலி தட் குறும்படம் திவாகர் அடிச்சது, அந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஆத்ம திருப்தியை கொடுத்தது. பட் இட் வாஸ் கைண்ட் அன்ஃபேர் எவிக்ஷன் மாதிரி தான் வந்து இட் ஃபெல்ட். பிகாஸ் அங்கே அந்த இதில் நிறையா மற்ற கண்டஸ்டன்ட், அட்லீஸ்ட் தீஸ் 2 people were அட்லீஸ்ட் a decent person who are very working hard towards something. And also இந்த டாஸ்க்லையுமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண 2 பேர் அந்த அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்து இவங்க தான். துஷார் வாஸ் கான்ஸ்டன்ட்லி he was showing his in name of task, he was working really good towards it. Same Praveen, he was using that whole Big Boss show as like a like a visiting card. அவரோட டேலண்ட் இது ஒரு 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 அப்ஃப்ரண்டா வந்து கொடுத்துட்டே இருந்த ஒரு பர்சன், more than the character. இந்த மாதிரிலாம் வந்து these people mentally they were there in that show. Especially Praveen was they were in that show just to show themselves and present themselves to the audience in all flavors-ங்கிற ஒரு இதுதான். So they know how much how to use this platform, where to use, how to use. அந்த மாதிரி ஒரு பர்சனை வந்து அமைச்சு அது ஏன் ஈவன் இட் வாஸ் வெரி ஷார்ட். ஏன்னா முன்னாடி ஃபர்ஸ்ட் வேற யாரோ தானே சொன்னாங்க, ரம்யாவை தானே ஃபர்ஸ்ட். ரம்யா ஹஸ் பீன் எவிக்டட் தானே கன்ஃபார்மாக வந்துச்சு. பட் இது ஒரு ஃபிளிப் ஆஃப் தி ஸ்கிரிப்ட் மாதிரி. எனக்கு இதில் எனக்கு தெரியல, நீங்களாக தான் சொல்லணும். லைக் ஏன் வாட் வாஸ் த ரீசன் ஃபார் ஹிம் டு பி சென்ட் ரேதர் தன் ரம்யாங்கிறதுலாம் எனக்கு புரியல. அட்லீஸ்ட் அரோரா நாமினேஷனுக்கு வரலை, ஸோ அதனால் வந்து மேபி அவங்க அனுப்பப்படல. ஓகே, அதில் ஒரு ப்ராக்டிகாலிட்டி இருக்குது. பட் இப்படி போனால் வந்து 2 விஷயம் எனக்கு என்ன தோணுதுன்னா, இஃப் அரோரா வில் டெஃபினெட்லி கம், ஐ கெஸ் த நெக்ஸ்ட் திஸ் திங் நாமினேஷன்ஸ், அண்ட் ஷீ மைட் பி கிக்ட் அவுட். அண்ட் ஆல்சோ தெர் இஸ் அ ரிஸ்க் ஆஃப் கனியுமே இதில் வந்து ஒரு ஸ்கேப் கோட்டாக ஆயிடுவாங்களோங்கிற ஒரு இதுவுமே இருக்குது. ஏன்னா அதை புஷ் பண்ணுற மாதிரி தான் இந்த வீக் ஃபுல்லாக அவங்கள வந்து நீங்கள் சுகர் கோட் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க, விளையாட மாட்டேன், லைக் வெளியில் தெரிய மாட்டேறீங்கிற. அதுவும் ஆல்சோ லாஸ்ட் வீக் ஷி வாஸ் வெரி ஓவர் ஷேடோட் பை ஆல் த பீப்புள். ரொம்ப சப்ரெஸ்டான ஒரு இதுதான். எனக்கு லாஸ்ட் வீக்கில் கனி ஒன் திங் இட் வாஸ் வெரி ப்ராமினென்ட்லி செட் வாஸ் தட், அந்த ஒரு லைன் வென் ஷி செட் ஒருத்தங்க தப்பு பண்ணா அந்த இதுதான் வந்து இட் வாஸ் தி nail in the coffin. But I feel Kani has
if Kani really puts one big performance means it would have been I wish she does that. எனக்கு இது வந்து ஒரு இந்த கேர்ள்ஸ் vs கேர்ள்ஸ் மாதிரி போனால் ஐ திங்க் தட் இஸ் த ஒன்லி ஹோப் தி சீசன் கோஸ் குட். பட் அதை தவிர்த்து எனக்கு ஐ ஃபீல் லைக் அரோரா அண்ட் கனி வுட் பி த நெக்ஸ்ட் பீப்புள் ஹூ மைட் பி புஷ்ட் அவுட். கெமி இஸ் ஆல்சோ இட் மைட் பி கெமி டூ இன் திஸ் ரன். பட் நான் இந்த வீக்கெண்ட் இன்னைக்கு பார்த்த வீக்கெண்ட் எபிசோட்லாம் 2 விஷயம் நான் வந்து என்னன்னா ஐ ஃபெல்ட் லைக் விக்கல்ஸ் அந்த அளவுக்கு வந்து ஐ ஃபெல்ட் நிறைய பேர் வந்து பாவம் அவர் எமோஷ்னலி வந்து என்ன தட் வாஸ் ஆக்சுவலி ஸ்டூபிடிட்டி. அவர் வந்து எமோஷ்னல்லாம் அங்கே ஆகலை. அதை வந்து சாண்ட்ராக்கு எதிராக எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு டக்குன்னு ட்ரை பண்ணாரு. அந்த ட்ரை பண்ணதை வந்து கொஞ்சம் ப்ரொலாங் பண்ண ஆரம்பிச்சு ஹி வாஸ் செட்டிலிங் டு யூனோ ப்ரொலாங் ஹிஸ் ஆக்ட். அண்ட் அந்த சடனாக வந்து நடுவில் சபரி கேம் அண்ட் செட் லைக் நான் தான் அப்போவே சொன்னேன்ல, நான் தான் எல்லாருக்கும் சொன்னேன்ல இவங்க ஏதோ வந்து இது பண்ணுறாங்க சொன்னது. அதை கேட்ச் பிடிச்ச உடனே இல்லை நான் வந்து இது இருந்தாலும் நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லணும், நீங்கள் நல்லா உங்கள் பர்ஃபார்மன்ஸை பண்ணீங்க சொன்னது வந்து ஆஹா நம்ம இதில் ஆக்ட் பண்ண முடியாது, நமக்கு தான் ஆல்ரெடி தெரிஞ்சது ஒரு பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஆல்ரெடி இவங்களுக்குலாம் கொடுத்து நம்ம மேபி அதுக்கு தான் பண்ணுறாங்களோன்னு தெரிஞ்ச ஒரு விஷயத்துக்கு இப்போ நம்ம எமோஷ்னலாக ஆக்ட் பண்ண முடியாதுன்னு ஹி பேக்ட் ஆஃப். அதுக்கு நான் ஒரு நல்லவன் அதெல்லாம் சொன்னதெல்லாம் ஐ ஃபெல்ட் லைக் இது ஒரு ஹீ இஸ் அ வெல் பயங்கர கால்குலேட்டடான ஒரு கேம். இவர் என்னமோ மாதிரி ஆடுறாரு, இது எங்கே போய் முடிய போகுது, லைக் நீ அவ்வளோ நல்லவெல்லாம் இல்லைப்பா. அதுதான் வந்து எனக்கு ஐ ஃபெல்ட் லைக் ஃபார் விக்கல்ஸ். அண்ட் ஆல்சோ நதர் திங் ஐ வாண்ட் சே இஸ் தட் அந்த பர்சனல் விஷயம் வந்து லைக் மணிக்காக தான் இருக்கேன் வந்து அரோராவை வந்து அவங்களே சொல்லியிருக்காங்க நான் மணி தான். ப்ளஸ் ரம்யா வந்து அவ்வளோ ஹர்ட் ஆனாங்க இல்லையா, அதுக்கு பாரு சொன்னதுக்கு ஏன் நான் ஒரு பர்சனலாக சொன்னது அது வந்து ஒரு பெரிய தப்பான இது. ஏன்னா அதில் இட் ஹேஸ் டெப்த் டு தட் ஸ்டேட்மெண்ட். இட் வாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் வாஸ் செட் சம்திங் ஆன் அ பர்சனல் நோட். இரண்டாவது விஷயம் என்னன்னா ஜென்ரலாகவே பை ப்ரொஃபஷன் அந்த மாதிரி பீப்புளை வந்து ஒரு அது பொலிட்டிக்கலாக பேசாமல் நான் ஒரு சிம்பிளாக சொல்கிறேனே, சில இதை வந்து ஒரு சில ப்ரொஃபஷனில் சில பேர் இருக்கிறவங்கள சில சில என்ன சொல்கிறது ஐ டோன்ட் நோ ஹவு டு சே இட் பட் ஓகே ஒரு டேக்லைன் கொடுத்து வந்து பேசப்படும் ஓகேவா. அந்த இதுக்கு நீங்கள் வந்து அதை இன்னும் நீங்கள் அது ஃபியூவல் பண்ணுற மாதிரியோ இல்லை வந்து நீங்கள் உங்கள் பர்சனலாக வந்து எனக்கு இது இருக்குது அதனால இது நான் வந்து இது மாதிரி இருக்கேன்னு வந்து ஒரு பர்சனலாக வேற ஏதாச்சும் ஒரு நோட். ஹலோ கேக்குதா? கேக்குது பிரவீன். ஆனா ஹோஸ்ட் இஸ் ஹேவிங் த கனெக்ஷன் இஷ்யூ. அதனால தான் நான் கேட்டேன். ஓகே யா கேக்குது, நீங்க முடிகிற வரைக்கும் பேசுங்க. யா ஸோ அதான் ரம்யா ஒரு பர்சனலான நோட்டை பாரு கிட்ட சொன்னதை வந்து அது வந்து வெளிப்படையாக வந்து சொல்லியிருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதுவும் அந்த ஸ்ட்ரெஸ் பண்ணி வந்து இதுக்காக தான் வந்து சில கமிட்மெண்ட்ஸ் இருக்குது, அந்த காசுக்காக இவங்க மேபி வந்து இந்த யாரு கூட எப்படி இருக்கணும் ஓட் போட்டுருவாங்களோ சொன்னது 2 விதத்தில் வந்து அது பர்சனலி இட் இஸ் லைக் ஐ ஃபீல் தட்ஸ் அ கேரக்டர் அசாசினேஷன். ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் அது வந்து தன்னை மாற்றியோ இல்லை தன்னை வந்து ஒரு இப்போ ஒரு ஜென்யூனாக ஒருத்தவங்க கூட பாண்ட் இருக்குதா நான் நடிப்பாக இருக்கேங்கிறத மாதிரி அது ஒரு ப்ரொஜெக்ட் ஆகுது. ரம்யா வந்து ஷீஸ் கேரக்டர் அசாசினேட்டிங் அண்ட் ஷீஸ் புட்டிங் டு ட்ரை புட்டிங் அவுட் அன் இமேஜ் ஃபார் ரம்யா. லைக் நீ வந்து உன்னோட காசுக்காக நீ வந்து இங்கே சர்வை பண்ணுங்கிறதுக்காக நீ ஒரு விஷயத்துக்கு இருக்கங்கிற மாதிரி அது பிளேமும் ஆகுது. ப்ளஸ் நீ காசுக்காக நீ என்ன வேணாலும் இது பண்ணுறங்கிற நிலைமைக்கும் வந்து தட் அஜெண்டா. பிரவீன் நோ, அது சாரி டு இன்டரப்ட், நான் இன்டரப்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். நோ, தட் இஸ் நாட் அட் ஆல் தட் கேஸ். ரம்யா பர்சனலா போய் பார்வதி கிட்ட அப்படி சொல்லல. ஷீ டோல்ட் டு எவ்ரி ஹவுஸ்மேட்ஸ். அப்படி சொல்லிதான் அவங்க வந்து வாரம் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. சோ நான் ஒண்ணு சொல்லுவேன், அதோட அட்வான்டேஜான நாமினேஷன் ஃப்ரீ பாஸை நான் வாரம் யூஸ் பண்ணிக்குவேன். அதையே எனக்கு டிஸ்அட்வான்டேஜான ஒரு இடத்துல ஓபன் பண்ணா நான் எமோஷனலா பிரேக் டவுன் ஆவேங்கிறது வந்து நோ, தட் இட் இஸ் நாட். நான் வந்து பார்வதியை எந்த காலத்தையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். ஐ ஸ்டாப்ட் யூ சின்ஸ் இட் நோ since it went to the level of character assassination. I completely am not okay with it. அது அப்படி கதையே கிடையாது. ஸ்பீக்கர் முடிச்சிட்டோம். இது உங்க பெர்ஸ்பெக்டிவ் கரெக்ட் இல்ல இது பெர்ஸ்பெக்டிவ் இல்ல. I made a factual correction. அவரு பர்சனலா ஒரு நிமிஷம் அது கரெக்ட் தான் ஸ்பீக்கர்ஸ். நாங்க யாராவது அது இன்டர்ஃபியர் பண்ணிருக்கணும். சாரி அபவுட் இட். நானும் அது சொல்லணும்னு நினைச்சேன். பிரவீன், அது வந்து அவங்க இன்னைக்கு சொன்னது வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் கேரக்டர் அசாசினேஷன். அவங்க சொன்னதை வந்து சொன்னாங்க. ஆனா அதுக்கு வந்து ரம்யா அழுதுதும் என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதை பத்தி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கலாம்.
ஆனா வந்து இத வந்து சொல்லக்கூடாதுன்னு நம்ம இல்ல சொல்ல இல்ல முடியாதுல்ல. சொல்லக்கூடாது. அதுக்கு நான் நினைச்சேன் ரேணு இல்ல அது நான் வந்து ஒரு இன்னும் இத நிமிஷம் வந்து ஒரு இல்ல நிமிஷம் இன்னும் நான் ஹாசன். ஹார்ஷா இல்ல ஹாசன் ஒரு ஏங்க நிமிஷம். இருங்க. ஓஸ்ட் தவிர யாரும் இந்த விஷயத்தை கரெக்ட் பண்ணி உள்ள அதான் வந்துடாதீங்க. ஹாசன் ஒரு நிமிஷம் நாங்க எக்ஸ்டெண்ட் ஆகும். யா பேசிக்கிறோம். யா உங்களுக்கு உங்க டர்ன் வரும்போது நீங்க அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் என்னோட இன்டர்பிரிட்டேஷனை தான் நானும் சொல்றேன். நான் வந்து ஐம் நாட் சேயிங் லைக் நான் தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்லல. நான் ஜஸ்ட் என்னோட இன்டர்பிரிட்டேஷனை தான் சொல்றேன். பிரவீன், அது ஸ்பீக்கர் சொன்ன மாதிரி அது கேரக்டர் அசாசினேஷன் வரைக்கும் போக வேண்டாம். அன்னைக்கு ஒரு நாள் இல்ல இது ஐ பண்ணிட்டு டேக் இருக்கும்போது இட் பேக் டான்ஸ் ரேணு பிகாஸ் ஆடினாங்கல்ல. ஐ ஒரு டேக் நிமிஷம் இட் பேக். நான் அதுதான் ஓகே. அன்னைக்கு நீங்க வந்து அன்னைக்கு டான்ஸ் ஆடினாங்கல்ல, அது வந்து தட் வாஸ் இன்சல்ட். அண்ட் அதுதான் அப்ப வந்து தோணுச்சு எனக்கு. பட் இன்னைக்கு சொன்னது வந்து இட்ஸ் நாட் அ கேரக்டர் அசாசினேஷன். ஓகேவா? ஓகே நான் ஆக்சுவலி Also, Paru will use anything against anyone. பாரு பண்ணதும் அங்க ஓகே தான். அதுக்கு ரம்யா ஒரு மோட் எடுத்தாங்கல்ல, அதுவும் ஓகே தான். சோ பாரு கிட்ட இருந்து நம்ம வேற எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஆமா So அவ்வளவுதான். it's definitely not ஆமா. that way. if it is in that case now I thought it was something Ramya said personally to Paru and that's why I said like she's அது ஒரு assassination. இப்போ ஒரு பொதுப்படையா பேசப்பட்ட விஷயம்னா வந்து மேபி ஓகே ஐ டேக் தட் பேக். அப்போ அது கேரக்டர் அசோசியேஷன் கிடையாது, யாருமே அங்கே இது பண்ணல. பட் ரம்யா மேபி நான் I'll give support to her emotion. Maybe she would have thought that way. அது அவங்க வந்து அது பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய ரீசன் வந்து காரணம் மேபி இதுக்காக தான் நான் இப்படி இருக்கேங்கிற ஒரு பொதுப்படையான ஒரு ஒரு கண்ணோட்டம் வந்துருமோங்கிற இதுதான். பிகாஸ் ஜென்ரலி பீப்புள் ஜென்ரலைஸ் அக்கார்டிங் டு ப்ரொஃபஷன் தீஸ் பீப்புள் ஆர் அப்படிதாங்கிற ஒரு ரீசன். ஸோ அதுக்காக மேபி ஷி வுட் ஹவ் felt bad and I understand her emotion in that case. And also with Aurora also same. காசுக்காக தான் வந்து அவ பண்றாங்கிறது ஓகே. ஷி எவ்ரி பீப்புள் ஹேஸ் திஸ் ரீசன். ஏன் சீசன் 3ல ஓப்பனாகவே நாங்கள் இத்தனை நாள் இருக்கேன், நான் இதுக்காக தான் இருக்கேன், மற்றபடி எதுக்கும் கிடையாது, அது வரைக்கும் நான் இருக்கணும்னு நினச்சேன்னு ஓப்பனாகவே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காகவே சொன்னதுக்கு வந்து இவ்வளோ பேசப்படலை இல்லையா? பட் ஆனால் இங்கே ஒரு பொண்ணு அது வந்து சொல்லிட்டே இருக்கா, தட் இஸ் ஹர் கேரக்டர், ஐ எம் சில் கேர்ள், யா வி ஹேவ் ஒப்பீனியன்ஸ் அபவுட் ஹர் அண்ட் எவ்ரி திங், தட் இஸ் ஷீ இஸ் நாட் பிளேயிங் த கேம் ஈவன் தோ ஷீ இஸ் வெல் ஒப்பீனியேட்டடுங்கும் போது இந்த ஒரு ரீசனுக்காக காசுக்காக தான் இருக்காங்களோ, காசுக்காக தானே இது வந்து நான் எப்படி சொல்வேன்னா இட் வில் டைல்யூட் தேர் கேரக்டர் இன் சம் வே. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து that has you can give different meanings to different stuff when you add actions to it. And if the person portrays a certain action, whatever action let it be, if they play good, if they play well, if they support someone, ஒரு குரூப்ல இருக்காங்க, ஒரு லவ் கண்டென்ட் பண்றாங்க, எது பண்ணாலுமே வந்து இந்த ஒரு certain statement வந்து it adds a bad light to them. So அதனால these two people are getting this name, but I don't like it. Why again and again this has been stressed. அது அந்த கேட்கப்பட வேண்டிய அங்கே எல்லாருமே எண்ட் ஆஃப் த டே காசுக்காக தான் இருக்காங்க. அதுதான் ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட். ஆனாலும் வந்து அதை ஒரு 2 பொண்ணுங்களுக்கு லைம் லைட் போட்டு பண்ணுறது வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் மச் நீடட் தேர். ஈவன் தோ இஃப் இட் இஸ் செட் பை தட் இட் மை வர இதுக்கு வந்து இட் வில் பி போர்ட்ரேட் பிகாஸ் பழைய சீசன் அதெல்லாம் கேட்கப்படலை. ஸோ இந்த 2 மட்டும்தான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே. தேங்க்யூ கைஸ். பட் பிரவீன் கேட்டதுமே அந்த இது ஹோஸ்ட் தானே அந்த கேள்வியை அதுதான் கேட்கிறாரு. அது தப்பான ஒரு இது நான் சொல்றேன். அப்போ நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணணும். அப்போ அதான் நான் சொன்னேன் லைக் தட் ஓகே. இஸ் பட் unnecessary. அது சொன்னதுக்காக நம்ம கண்டஸ்டன்ஸ் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. லைக் இல்ல நான் அந்த கண்டஸ்டன்ட்ஸ்ல யாருமே நான் ப்ளேம் பண்ணல. நான் வந்து ஓகே ஓகே திஸ் ஐ மீன் திஸ் வில் புட் அ வெரி பேட் இட் கேன் பி இதுக்கு லேயரா நிறைய மீனிங் கொடுக்கலாம் ரேணு. அது வந்து அதுவும் 2 பெண்களுக்குன்னு வந்து வரும்போது அந்த டிஸ்கஷன் நம்ம கடைசியா வச்சுக்குவோம். கடைசியா ஆமா ஆமா. பட் அது நோட் பண்ணிக்கிறோம் பிரவீன். ஆமா, I also have a take on, I want to talk about it. ஒரு விஷயம் இருக்கு. Okay, Hasan, speakers, Gayatri, and then Giri. Thank you. ஒரு வழியா கிடைச்சிருச்சு. கியூல ரொம்ப நேரம் நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்க வந்து ரம்யா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நான் இதுல இருந்து வந்துடுறேன். நான் பிரவீன் ராஜ்ல இருந்து வந்துடுறேன். ஸோ அது சொல்லிட்டேன். ஆக்சுவலி அது வந்து ரொம்பவே ஒரு ஹார்ட் ப்ரோக்கனா இருந்தது. ஸோ அதுல இருந்து வரும்போது அதுவே எனக்கு ரொம்ப கோவம். இப்போ வந்து அரோரா கிட்ட வரும்பொழுது அரோரா எனக்கு வந்து என்ன பெரிய கோவம் அப்படின்னாக்கா, அன்னைக்கு அவங்க மணி தான் இம்பார்ட்டன்ட்ங்கிற மாதிரி பேசும்பொழுதே எனக்கு வந்து அவ்வளோ பெரிய கோவம் வந்துச்சு. ஓகே, அப்ப பாக்குறவங்கெல்லாம் வந்து லூசா, பைத்தியக்காரனா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு. நீங்க சும்மா அவங்க வந்து படுத்துட்டு தின்ட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு அப்படி நீங்க அந்த மாதிரி ஒரு கேம் ஆடுறதுக்கா நாங்க இங்க வந்து உட்காந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோணுது.
ஸோ எதுக்கு இப்போ அவங்களுக்கு வந்து பிக் பாஸே வந்து இவன் நாமினேட் பண்ணல. ஸோ பிக் பாஸே வந்து எதையாவது ஒன்று கொடுத்து இல்லைம்மா நீ கிளம்புமா அப்படின்னு சொன்னா கூட தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தோணுது. ரம்யா வந்து ரம்யாவுடைய பர்சனல் தான் எல்லாரும் முன்னாடி தான், கேமரா முன்னாடி தானே அவங்க பேசினாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு பார்வதி அதை எடுத்து வச்சு அவங்க நீ சொன்னதுல என்ன தப்பு இருக்குன்னு நான் கேட்க முடியும். ஏன்னா நான் பார்வதியை வந்து சரின்னு சொல்லி வரல நான் இங்க. பட் ஆனா இதே ரீசனை எடுத்து வச்சு கேமரா முன்னாடி தானே பேசினாங்க. அப்புறம் எப்படி எங்க அது பர்சனல் ஆச்சு? இங்க கேமரா முன்னாடி பேசினதுக்கு அப்புறம் எதுவுமே பர்சனல் கிடையாது இல்லையா? அப்படி இருக்கும் பொழுது அது ஒரு ரீசனா எடுத்துட்டு வந்து ரம்யா அங்க எல்லா அரோராவுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ரம்யாவை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாங்க. ஏன்னா இங்க இப்போ விஜய் சேதுபதியுமே சொன்னார், ஏற்கனவே வந்து பார்வதிக்கு வந்து நாமினேஷன்ல 13-14 ஓட்டு போகும்பொழுது எதுக்கு இவ்வளவு ஓட்டை வேஸ்ட் பண்றீங்க அப்படிங்கிற கொஸ்டின் நம்மளே இங்க நிறைய நேரங்கள்ல பேசியிருப்போம். ஓகேவா? இதேதான் விஜய் சேதுபதி இன்னைக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்றாரு. ஓகே, அந்த நேரத்துல பார்வதி வந்து ரம்யாவை ஓட் பண்ணது கரெக்ட் தான். கேமரா முன்னாடி அவங்க ஒரு விஷயத்த ஒப்பீனியனை எடுத்துட்டு அவங்களுடைய பர்சனல் எடுத்து வந்து வெளியே வச்சு இதுக்காக எனக்கு NFP பாஸ் எனக்கு வேணும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது இதுக்காக அவங்க விளையாடுறாங்கன்னு அவங்க ரீசன் எடுத்து வச்சு சொல்றதுல என்ன இருக்கு? இது எப்படி நீங்க தப்புன்னு சொல்ல முடியும்? இது எடுத்து வச்சதுக்காக அவங்க ஃபீல் பண்றாங்க. இது எப்படி எங்க போய் இது எப்படி சரியாகும்? ஸோ அதுவே அங்க வந்து உடஞ்சிருச்சு. அதனால இதை வந்து ஏத்துக்கவே முடியாது. இது வந்து கேரக்டர் அசாசினேட் எல்லாம் கிடையாது. அப்படி பார்க்க போனா ரம்யா அவங்களே கேரக்டர் அசாசினேட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. இன்னொன்னு, இது எனக்கு வந்து லிட்டரலா அவங்க அந்த கேம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்தே வந்து எனக்கு வந்து இந்த 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 விஷயங்கள்லாம் இருக்கு, அதுக்காக எனக்கு NFP பாஸ் வேணும்னு சொல்லி சொல்லி தானே கேக்குறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் நான் ஹார்ஷா கூட சொல்லலாம். ஸோ மரியாதை கருதி நான் சொல்லல. இல்ல அவரு வேற ஓகே, ஆங்கிள் சொல்றாரு. டிஸ்கஷன்ஸ் கடைசியில வச்சுக்கலாம். நான் அப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். இல்ல அதனாலதான் சொல்லல. நான் அதனாலதான் சொல்லல. அது இன்னும் ஹார்ஷா சொல்லலாம், அதனாலதான் சொல்லல. ஸோ அப்படி கேமரா முன்னாடி அவங்களுடைய பர்சனல் லைஃபை எடுத்துட்டு வந்து வச்சு அது ஒரு ரீசனா வச்சு நீங்க ஒரு NFP பாஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒருத்தவங்க அதே ரீசனை வச்சு உங்களை நாமினேட் பண்றதுல என்ன தவறு இருக்குங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அதான் ஐயா, ஓகேவா? நான் ரம்யாவை வந்து பொலன்னு பொலகிறேன் எண்டிங்ல. இது எல்லாரும் வந்து இன்னைக்கு எபிசோட் என்ன ரசிச்சாங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்டுடலாம், எது பிடிக்கலன்றது கேட்டுடலாம். இன்னொன்னு இது முடிச்சிடுறாங்க. இன்னொன்னு எனக்கு மிகப்பெரிய கோவம் வந்து அரோரா என்ன பண்றாங்க? ஒண்ணுமே பண்ணல. அவங்க தயவு செஞ்சு குட் ஹார்ட்டட் பர்சன். அதெல்லாம் ஏங்க இங்க அது ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. நீங்க வெளியே வந்து சண்டை போடுறீங்க வைக்கிறீங்க. நான் சண்டையே போட மாட்டேன், உள்ள வந்து எப்படி நான் சொன்னேன் எல்லாருமே ஸ்வீட்டா இருக்கிறவங்க தான் இன்னைக்கு குத்துனான்ல. அப்போ இப்ப இப்ப இப்படி நீங்க ரியாக்ட் பண்ண போறீங்க? சிம்பிள். அதாவது உங்களை வந்து சண்டை போட சொல்லல, உங்களை வந்து ஆஹ் எதுவும் ஸ்ட்ராட்டஜி பண்ண சொல்லல. ஒப்பீனியன் ஸ்ட்ராங்கா எடுத்து வைங்க. நாம வந்து ஆலனுக்கு தெரியும், ஸ்டார்டிங்ல ஒரு 2-3 இடத்துல வந்து அவங்க வாய்ஸ் அவுட் பண்ணல. அவங்களுடைய ஒப்பீனியனை நார்மல் வாய்ஸ்லயே எடுத்து வச்சாங்க. அப்ப கூட நம்ம வந்து சில இடங்கள்ல அரோரா சப்போர்ட் பண்ணியிருந்தோம். பட் ஆனா அதுக்கப்புறம் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? 2 வாரமா அவரை கலாய்ச்சி ஊத்திட்டு இருக்கு அப்படி விஜிஎஸ். அப்படிங்கும்போது அவங்க வந்து ஃபீல் பண்றதுலயோ அவங்க அழுகுறதுலயோ எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அண்ட் விக்கல்ஸ் வந்துட்டு இவங்க அது ஒரு டாஸ்க். நீங்க டாஸ்க் விளையாண்டதுல அவங்க வின் பண்ணிட்டாங்க. நீங்க அங்க ஒரு மேனேஜரா இருக்கும்போது நீங்க ஸ்டபனா நின்று அதை நான் செஞ்சு காட்டுறது நீங்க செஞ்சு காட்டியிருக்கணும். நீங்க குவிட் பண்ணிட்டு நீங்க வாலண்டியரா குவிட் பண்ணிட்டு நீங்க என்கிட்டயாவது சொல்லியிருக்க வேணாமா? அப்படி இப்படி எப்படி சொல்லுவாங்க? அவங்களுக்கு டாஸ்க் ஜெயிக்கணும், இதனால அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. இதுவே வந்துட்டு இம்மெச்சூர்டா இருக்கு. விக்ரமா வந்து நல்ல பிளேயர்ல லிஸ்ட்ல வச்சிருந்தேன். இது ஒரு சின்ன ஒரு இதாவே இருக்கு, எனக்கு குறையாவே இருக்கு. ஸோ தட்ஸ் இட், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் யாரு ரேணு? ஸ்பீக்கர்ஸ் காயத்ரி, கிரி. ஓகே. ஸோ இன்னைக்கு எபிசோட் பத்தி இல்லையா? ஓகே. ஸோ டுடே நான் எப்படி இந்த எபிசோட் பார்த்தேன்னா, அவங்க வந்து டீம் இஸ் ரெடி டு ரன் த ஷோ ஃபர்ஸ்ட். அவங்க வந்து தே ஆர் மோர் கன்சர்ன்ட் அபவுட் தி அப்கமிங் டேஸ். எனக்கு என்ன புரியவே இல்லைன்னா, வேற அவங்க என்ன பண்ணணும்? கனிக்கு அவங்க கனிய பேசக்கூடாது, அரோராவை திட்டக்கூடாது. அப்ப எப்படி ஷோ நடத்துறது?
நான் என்ன சொல்றேன், எஸ் தேர் ஆர் இஃப் யூ ஆஸ்க் மீ தட் இட் இஸ் பைஸ்ட், எஸ் இட் இஸ் பைஸ்ட். ஆனா நான் வந்து கணிக்கு கொடுத்தது, அரோராக்கு கொடுத்ததுல நான் ஃபீட்பேக்கை தான் பாக்குறேன். இப்போ இந்த ஃபீட்பேக் கூட கொடுக்கலன்னா இப்போ விஜய் சேதுபதி எதுக்கு வராரு? அவர் இன்னைக்கு வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, சில பேரை வந்து எலிவேட் பண்ணிட்டு சில பேரை டவுன் பண்ணாரு. நான் அதெல்லாம் இல்லைன்னே சொல்ல. ஆனா ஃபீட்பேக் கூட இன்னைக்கு என்ன பிரச்சனைனா, இத்தனை நாள் அரோரா ஒண்ணுமே பண்ணல, ரம்யா ஒண்ணுமே பண்ணல, நம்மளே பேசிட்டு இன்னைக்கு வந்து விஜய் சேதுபதி அள வச்சாரு. See, the question was very straight. Who came for money? Who came for money and not playing game? அப்ப அவங்க அப்படிதான் பதில் சொல்ல முடியும். வேற எப்படி பதில் சொல்றது எனக்கு தெரியல. மணிக்காக வந்தாங்கன்னு சொல்லக்கூடாதுன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அது கேள்வியே அதுதான். அண்ட் டீம் இஸ் வெரி 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 கிளியர். ஏன் இந்த கொஸ்டின் அவங்க எடுத்து வச்சாங்கன்னா, தே லிட்டரலி வாண்ட் டு ரன் த ஷோ. இல்லைன்னா நீங்க எல்லாரும் தான் போர் அடிக்குதுன்றீங்களே. ஒரு நாள் பார்வதி இல்லாம ஒரு ஃபீல் குட் எபிசோடு வந்துருச்சுப்பா, உடனே போரு 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 போரு. ஆனா பார்வதி இருக்க கூடாது. எனக்கு புரியல. இப்ப அதே மாதிரி திவ்யா சத்தம் போட்டா சத்தம் போடுறா. ஆனா திவ்யா இல்லாம கொஞ்சம் அப்படியே மெதுவா எபிசோடு வந்துச்சுன்னா போர் அடிக்குது, லைவ் போர் அடிக்குது. நம்ம வந்து எந்த அளவுக்கு ஆடியன்ஸ் போயிட்டாங்கன்னா, 1 hour போர் அடிச்சா போர் அடிக்குதுன்னு சொன்னா, ஐ மீன் 1 hour இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா பத்தாதான், 24 hours கண்டென்ட் வேணுமா நமக்கு? நாம மட்டும் போர் அடிக்குது போர் அடிக்குது போர் அடிக்குதுன்னு அவங்க சரி இன்ட்ரெஸ்டிங் ஆக்குறதுக்கு கனியவோ அரோராவையோ புடிச்சுட்டுனா, வை நாட் தே பி லைக் சுகர்? ஏன் அவங்க சுகர் கோட் பண்ணக்கூடாது? ஏன் அவங்க ஸ்வீட்டா இருக்கக்கூடாது? நான் வந்து இங்க யாரையுமே ஸ்பெசிஃபை பண்ணல, நிறைய ட்வீட் பார்த்ததுனால தான் நான் சொல்றேன். நான் என்ன கேக்குறேன்னா, சுகர் கோட்டிங் அப்படிங்கிறது வந்து அவங்க கேரக்டரை மாத்த சொல்ல. ஷி கேன் பி சோ ஸ்வீட், பட் கிவிங் ஃபீட்பேக் அப்படிங்கிறப்போ அந்த ஃபீட்பேக்கை ஆன் ஃபேஸ் சொல்லுங்க. அவங்க ரொம்ப நல்லவங்கன்னு எனக்கு தெரியும். லைக் கிவிங் டிஸ்க்ளைமர்ஸ், ஐ எம் நாட் அ பாரதி ஃபேன், ஐ எம் நாட் அ கமருதீன் ஃபேன் அப்படிங்கிற டிஸ்க்ளைமர் நமக்கு எவ்வளவு எரிச்சல் ஆகுது. அதே எரிச்சல் தான் அங்கேயும் வரும். லைக் இங்க வந்து அவங்க சுகர் கோட் பண்ணாதீங்கன்னு சொல்றது, நீங்க கொடுக்குற ஃபீட்பேக்கை ஹானஸ்டா சொல்லுங்க. இஃப் ஐ ஆஸ்க் ஹூ இஸ் தேர் ஃபார் மணி, டெல் அ நேம். ஓகே சார், எனக்கு வந்து இவங்க இருக்கிற மாதிரி இருக்கு, பிகாஸ் ஏபிசி, திஸ் இஸ் அ ரீசன். இதுக்கும் நீங்க நல்லவங்களா இருக்கிறதுக்கும் நீங்க நைஸ் பர்சனா இருக்கிறதுக்கெல்லாம் சம்பந்தமே இல்லை. This will not make you bad. Like I don't know why people are coming into the projection. Like இந்த மாதிரி நான் சுகர் கோட்டடா இல்லைன்னா நான் வந்து கெட்டவளாயிடுவேன்னு. there is a difference between being straightforward and being bad. ஓகேவா? அது வேற, இது வேற. நான் பொய் சொன்னாதான் நான் தப்பானவன், நான் ஒருத்தரை மேனிப்புலேட் பண்ணாதான் நான் தப்பு, ஒருத்தங்களை ஹியூமிலியேட் பண்ணாதான் நான் தப்பு. உண்மையா சொன்னா யாருமே இங்க தப்பானவங்களாக மாட்டாங்க. அவங்க ஷோ அதைத்தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. உடனே கனிய கேரக்டர் மாத்த சொல்றாங்க. கனிய அவங்க கேரக்டர் மாத்த சொல்லல. இப்ப கனி அன்னைக்கு சொன்னாங்க இல்லையா, ஒரு விஷயம் நம்ம சிலாகிச்சுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த கருத்துக்களை சரியான இடத்துல கனி முன் வச்சிருக்கணும். உதாரணத்துக்கு கனி சொன்னது வந்து 1 hourல வரலன்னு கார்த்திக் சொன்னாரு, ரொம்ப கரெக்டான பாயிண்ட். ஆனா அதுக்கு கனி அதை எங்க பேசியிருக்கணும்? மத்தவங்க யூஸ் பண்ண அதே ஃபோரம்ல பேசியிருக்கணும். அதைத்தான் அவங்க கேக்குறாங்க. ஓகேவா? கனிய வந்து நீ திட்டு, கத்து, சண்டை போடு, பொருளை தூக்கி போட்டு ஓட அப்படி சொல்லல. யூஸ் த ரைட் பிளேஸ் டு புட் யுவர் பாயிண்ட்ஸ் இன் அ போல்ட் அண்ட் ஸ்ட்ரெயிட் மேனர்ங்கிறாங்க. இதுக்கு சுகர் கோட்டிங், இதைத்தான் சுகர் கோட் பண்ணாதுன்னு சொல்றாங்களே தவிர, மேக்கிங் அவர் பாயிண்ட் ஸ்ட்ரெயிட் வில் நெவர் மேக் அஸ் ராங். அது என்னோட ஸ்ட்ராங் பிலீஃப். அப்படி புரிஞ்சுக்கலன்னா அது பீப்புள் நம்ம தப்பு. ஸோ கண்டஸ்டன்ட்டை வந்து போல்டா இருக்க சொல்றது ஷோ மேக்கர்ஸோட கடமை. ஏன்னா இல்லைன்னா நம்ம தான் போருன்றுவோம். கனி மாதிரியே இருக்கட்டும், அரோரா மாதிரியே இருக்கட்டும், ஷோவை இழுத்து மூடிட்டு போயிரட்டும் அவங்க. ஓகேவா? அப்புறம் என்ன எதை பார்ப்பீங்க எனக்கு தெரியல. அண்ட் கமிங் டு பிரவீன்ஸ் எவிக்ஷன், எஸ் இட்ஸ் அ வெரி பேட் எவிக்ஷன். ஆக்சுவலா ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடு. அதுவும் ஹி இஸ் வெரி அன்டிசர்விங். பர்டிகுலர்லி ஒரு அவுட் பெர்ஃபார்மிங் கேண்டிடேட்டா இது வந்து ஒரு சீப்பான ஒரு விஷயத்த, நான் ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஹிஸ் பர்சனல் கம்ப்ளைண்ட், அவர் வந்து தமிழ் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, இதெல்லாம் ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ், சின்னதா இருக்கு, இது ஒன்றும் பெருசா இம்பாக்ட் இருக்காதுன்னு நினைச்சேன். பட் தீஸ் பீப்புள் ஆர் லைக் வெரி க்ரூவல். உள்ள இருக்கிறவங்களும் சரி, வெளியே இருக்கிறவங்களும் சரி. லைக் வி ஷுட் நாட் சி த அதாவது அவங்க எந்த ஊரு அதெல்லாம் நம்ம யோசிக்கவே கூடாதுங்கிறது தான் இந்த பிரவீன் ராஜோட எவிக்ஷன்ல நமக்கு கிடைச்ச ரிசல்ட். irrespective of anything, we need to support the contestant who really work hard to give content. I am really disappointed with பிரவீன் ராஜ் எவிக்ஷன், நிறைய பேர் உள்ள இருக்கும் போது. அண்ட் இந்த எஃப்ஜேக்கான எலிவேஷனும் இன்னைக்கு நடந்துச்சு.
ரோஸ்டும் இன்னைக்கு நடந்துச்சு. வியன்னா ரோஸ்ட் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ நம்ம பார்க்க அதை பத்தி பேச முடியாது, விட்டுறலாம். எஃப்ஜேக்கு நடந்த விஷயம், ஐ எம் ஆக்சுவலி டிசப்பாயிண்டட். எனக்கு வந்து அதாவது எலிவேஷன்ல ஐ எம் டிசப்பாயிண்டட், ரோஸ்ட்ல ஐ எம் சாட்டிஸ்ஃபைடு. பட் எனக்கு என்னன்னா, எஃப்ஜே வாஸ் நாட் தட் பிக் டீல் ஃபார் மீ டியூரிங் திஸ் வீக். எதுக்கு எஃப்ஜேன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு பெரிய ஐ வாஸ் லைக் ஆலன், என்னோட டவுட் கிளியர் பண்ணுங்க. எஃப்ஜே வாஸ் நாட் அட் ஆல் நோட்டபிள் சச். எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மருக்கு எஃப்ஜே அவங்க சொல்லும் போதுதான் எஃப்ஜே வாஸ் நோட்டபிள். அதர் டேஸ்ல எனக்கு எஃப்ஜே பெருசா தெரியவே இல்லை. எதுக்கு திடீர்னு எஃப்ஜேக்கு இப்படி ஒரு எலிவேஷன் எனக்கு புரியல. நான் அந்த நெகட்டிவ்லயும் நான் எலிவேஷனா தான் பாக்குறேன். எனக்கு அது ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். தட் இஸ் அது ஏதோ ஒரு பிளான் மாதிரியே தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு அந்த ரோஸ்ட்டுமே. ஏன்னா அவரு வெட்டிடுவேன்னதுக்கு விட்டுட்டு இதுக்கெல்லாம் சொல்லுங்க ஆலன். ஐ ரியலி ஹேட் தட் அவுட். இல்ல அது நம்ம கடைசியில வரலாம், நிறைய ஓகே. இருக்கு அது. இல்ல நான் என்னோட கேக்குறேன்னா, நான் பார்த்தது கரெக்ட் தானே? அந்த 4 நாள் எஃப்ஜே தெரியவே இல்லைல்ல அண்டர் பெர்ஃபார்மர்ல வர வரைக்கும். இவங்க ஆக்சுவலா ஒன் லைன்ல சொல்ல முடியாதுன்றதுனால தான் நம்ம கடைசியில ஓகே ஃபைன், லெட்ஸ் லீவ் இட் அட் லாஸ்ட். பட் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. எஃப்ஜே வாஸ் நாட் அட் ஆல், அதாவது அவுட் ஆஃப் நோவேர் திடீர்னு குதிச்ச மாதிரி தான் இருக்கு எஃப்ஜேவோட ரோஸ்ட். நம்ம ஒரு 10 விஷயத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம், அதுல ஒரு 4 விஷயம் கூட அட்ரஸ் ஆகல. ஆனா 11வது எங்க இருந்து ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராங்க. ஐ ஃபெல்ட் இட் வெரி ஸ்ட்ரேஞ்ச். அண்ட் தீபக் மேட்டர், வாட் ஐ அண்டர்ஸ்டுட், இட் வாஸ் அ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு கெஸ்ட் வராங்க, இந்த விஷயத்த குறைச்சிக்கோன்னு சொல்றாங்க. குறைச்சிக்கோ அப்படின்றத சம்பந்தப்பட்ட பர்சன் கிட்ட இல்லாம சின்ஸ் தட் அமித் வாஸ் அ கேப்டன் அவங்க கிட்ட சொல்றாங்க. அப்போ அமித்தோட இடத்துல அது வந்து ஓகே நிறுத்திக்கோ அப்படின்னு புரிஞ்சுக்கப்பட்டிருந்தா அது அமித்தோட தப்பும் கிடையாது. அண்ட் அது எஃப்ஜே தப்பும் கிடையாது, தீபக் தப்பும் கிடையாது. ஆனா தீபக் டோல்டு லைக் குறைச்சிக்கோங்கிறது அவங்க சொன்னாங்கதான். இட் வாஸ் ரெப்பிட்டேட்டிவ்ங்கிறது அவங்க சொன்னாங்க. பட் இட் வாஸ் ராங்லி அண்டர்ஸ்டுட். அது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். இது வந்து அமித் பொய் சொல்லிட்டாருங்கிற கேட்டகரியில எனக்கு வருமானு தெரியல. அண்ட் இந்த வேலை விஷயமும் அது நான் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுனே தெரியல. அது ஒரு நான் கன்க்ளூசிவ் இன்சிடென்ட்டாவே முடிஞ்சிருச்சு. 3 பேரும் மாத்தி நான் வேலை செஞ்சேன்னு பேசிக்கிட்டாங்க. அது ரொம்ப கிளம்சியா எனக்கு ஒரு கன்க்ளூஷனே புரியாத ஒரு மேட்டர் மாதிரி தான் இருந்துச்சு. அவுட் ஆஃப் நோவேர் வியன்னா ஆக்சுவலி கியூட் வியன்னா ஆக்சுவலி ஓகே நம்ம ட்விட்டர் பாஷையிலே சொல்றேன், எக்ஸ்போஸ்ட் அண்ட் டோர் டவுன் எஃப்ஜே. கிரெடிட் கொடுத்துடலாம். வேற என்னத்த பண்றது எனக்கு புரியலப்பா. கேட் காலிங் த லைக் பாட் காலிங் த கெட்டில் பிளாக்னு எனக்கு தோணுச்சு. சொன்னா பிரச்சனையாகும், அதனால விட்டுருவோம். அது கிரெடிட்டாவே இருந்துட்டு போட்டோம். வியனாக்கு ஒரு நாள் வரும், அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லி இந்த உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும். கனி வந்து ஃபாரம்ல சொல்லிருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அது பெஸ்ட் அண்ட் வொர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் அது சொன்னாங்க. அது போடாதது வந்து அவங்க மிஸ்டேக். ஓகே தென் இட் இஸ் மை பேட். யா சாரி. ஓகே, அது அந்த கரெக்ஷன் மட்டும் தான். சக்தி, உங்க பதிவுக்கு நன்றி ரேணு. யா தேங்க்ஸ் ஃபார் இட். நெக்ஸ்ட் வந்து காயத்ரி, அப்புறம் கிரி, அப்புறம் பிரியா. எனி அப்டேட்ஸ்? யாரு கேப்டன் ஆயிட்டாங்க? தெரியுமா? ஃபர்ஸ்ட் காயு இதான் கேட்பாங்கன்னு எனக்கு தெரியும். சொல்லுங்க. சபரி தான் கேப்டனா? காயத்ரி, சபரி கேப்டனா இருந்தா என்ன உங்க கருத்து? கேப்டன் இல்லனா உங்க கருத்து என்ன? இல்ல நிஜமாவே வா? வீக்கெண்ட் எபிசோட் பத்தி பேசுவோமே காயத்ரி, அதுக்கப்புறம் கேப்டனுக்கு வருவோம். டன். இல்ல வீக்கெண்ட் எபிசோட் எவ்ரிதிங் வென்ட் வெல். லைக் ராஷினி சொன்ன மாதிரி லைக் அவங்க ஸ்பேஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அவங்க எல்லாம் அப்படிதான் வந்தது. எக்ஸப்ட் ஐ மிஸ் த பார்ட் வேர் விஜய் சேதுபதி கால்ஸ் வியானா இஸ் கிரிஞ்ச். அது ரொம்ப சோகமா இருந்தேன். எங்கடா வரும்ன்ட்டு வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பின்ன சரின்ட்டு ரீரன் வேற நான் இது பண்ணி பார்த்தேன். ஓகே நம்ம தான் ஏதோ மிஸ் பண்ணிட்டோமா, கண்ணு அப்படியே முடியுது லைக் சொக்கி அப்படியே மிஸ் பண்ணிட்டோமான்ட்டு. ஸோ அது மிஸ்ஸு. செகண்ட் வந்து இதை நான் பதிவு பண்ணேன். பட் பீப்புள் ஒழுங்கா அது எனக்கு தெரியல. சி ஃபார் மீ லைக் அம்ருதன் ஜஸ்ட் ஃபாலிங் டெல்லிங் தட் அரோரா ஜஸ்ட் வாண்ட்ஸ் டு கோ அப்ராட் இல்லையா, அது வந்து அது தவிர்த்திருக்கலாம். பிகாஸ் அது வந்து ஷீ கன்ஃபைடட் இன் ஹிம். ஓகேயா, 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்கிறத ஒரு சொல்றது வந்து அது வந்து ஒரு பப்ளிக்கா ஒரு இன்னொரு விஷயம் லைக் பேசிட்டு இருக்கிறத எடுத்துட்டு வந்து அங்க பதிவு பண்றது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். அது கம்ருதனோட இன்டெகிரிட்டியை குவெஸ்சன் பண்றது. நாளைக்கே எதுவுமே நம்பி
எனக்கு புரியுது. எல்லாருமே அங்க கேம் விளையாட போயிருக்கா. எல்லாருமே கண்டெஸ்டன்ட்ஸ் யாருமே நம்பக்கூடாது, ட்ரஸ்ட் பண்ணக்கூடாது எல்லாம் சரி. ஆனாலுமே அத சொல்லியிருக்க வேண்டாம் தோணுது. You could have told like she's she craves chicken, that and all is fine, or she just wants to go outside. அவளுக்கு பிடிக்க இஷ்டம் இல்ல. இல்லனா she could have been like இல்ல இங்க வந்து டெய்லி காசுக்கு like காசு இது பண்றதுக்கு தான் வந்து எல்லாம் சொல்லியிருக்கலாம். பட் அது ரொம்ப ஒருத்தங்கள நம்பி ஏதோ சொல்றோம். அதுவே அவங்கள பத்தி I'm kind of surprised, I'm a very big supporter of Aurora. You tell whatever you want. I don't care, but I like her a lot. Okay, எனக்கு இப்போ I'm very angry at her because she should at least at the break போதாச்சு she should have confronted Kamrudin on that. நான் உன்னை நம்பி சொன்னேன், அதே நீங்க சொன்ன. So having said that, again, like I really think she will not be evicted this week, coming week. 2 வாரம் கழிஞ்சு தான் அவளுங்க தூக்குவான்ட்டு நல்லா தெரியும். ஏன்னா now that Tushar is out of the picture, கண்டிப்பா I would love to see how things go between Parvati, Kamrudin and Aurora. ஸோ அதுவே ஒரு கண்டென்ட்டா கண்டிப்பா போகும். ஸோ அவள வந்து எவிக்ட் ஆக்க மாட்டா வரக்கூடிய வாரம் மட்டும் தெரியும். ஸோ which person would go out பார்த்தோம்னா, high chances for Ramya, Kemi and FJ. Let's see. Amit Bhargavam. Thank you, Gayatri. பிஜில வந்து சொன்னது வந்து my husband. So yeah. அவரு சும்மா இருக்க சொல்லுங்க, சும்மா நடுவுல வந்துட்டு. எல்லா ஹஸ்பண்டையும் அடிக்க வேண்டியது, எல்லா புள்ள குட்டிங்களையும் அடிக்க வேண்டியது ஆலன். ஆக்சுவலா நான் இன்டர் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சேன் சக்தி, பட் Kamrudin and integrity, I laughed out like a hell. Sorry. எல்லாருமே ஒரு நோட்ஸ் வச்சுக்கோங்க. எல்லாரும் பேசும்போது எந்தெந்த இதெல்லாம் நம்ம கண்டிப்பா அடிக்கணும். பாயிண்ட் எல்லாம் இல்ல. அவங்க சொன்ன குபீர்னு சிரிச்சிட்டேன் நானு. It happened. என்னைக்கு நடந்திருக்கு? இன்டெகிரிட்டிக்கு அவருக்கு என்னைக்கு சம்பந்தம் இருந்திருக்கு? கடல்ல இல்லையா? இப்ப தேடி என்ன பிரயோஜனம்? அது அரோராக்கே மேபி புரிஞ்சிருக்கும். சோ இட்ஸ் நோ பாயிண்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எங்க போனாரு அவரு? கிரி. அது ஏன் யாருமே கேட்கல? அது ஏன் அரோரா கன்ஃபரண்ட் பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஐ அம் வெரி வெரி லைக் வாட் யூ சே. இருங்க, கடைசில புரியும் எல்லாமே உங்களுக்கு. இருங்க, எனக்கு ஒரே ஒரு இது, நான் அதை மட்டும் சொல்லிட்டேன். இல்ல மனசுல வச்சுக்கோங்க, இங்கே உட்காருங்க. சொல்லுங்க. வெயிட் பண்ணனும் பிரவீன், வெயிட் பண்ணியே ஆகணும். நாங்களா இல்ல எனக்கு ஒரு டவுட். சம்பளமா போடுறாங்க. டவுட்டே மனசுல வச்சுக்கோங்க, வருவோம். சொல்லுங்க கிரி. ஹாய் 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 ஆல். ஹாய் கிரி. யூத் ஃபேன் கிரி. மட்டும் புரியுது. தேங்க் யூ அலன். மீ டூ நானும் உங்க பெரிய ஃபேன். இங்க பாருங்க, எல்லாரும் வந்து ஒண்ணு மட்டும் புரியுது. நான் தோன்றதெல்லாம் இப்பயே சொல்லி ஆகுனேன் அப்படின்னு எல்லாம் துடிக்கிறாங்க. அது புரியுது. ஆனா இப்போ ஃபர்ஸ்ட் இதோட இம்ப்ரெஷன், இன்னைக்கோட எபிசோட இம்ப்ரெஷன் தான் நம்ம சொல்ல போறோம். நம்ம பேசலாம் எல்லாருமே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். நேற்று சொன்ன பார்த்தீங்களா, ஏதோ ப்ரொட்டஸ்ட் நடந்து பிக் பாஸே போட்டுருவாங்களான்னு நான் நினச்சேன்னு. அது இன்னைக்கு நடந்திருக்கு. வாழ்வுரிமை மக்கள் கட்சி ஏதோ ப்ரொட்டஸ்ட் ஏதோ பண்ணியிருக்காங்க போட்டிருக்கு. அது என்னன்னு தெரில. லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் தட். அப்புறம் இன்னைக்கு எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓகே, எனக்கு ஓரளவுக்கு ஓகேவா இருந்தது. மற்ற எபிசோட்லாம் விட இன்னைக்கு ஓகேவா ஃபீல் பண்ணேன் நான். மெயின்லி பிகாஸ் ஆஃப் சாண்ட்ரா. அந்த சாண்ட்ராவோட குறும்படம் சூப்பராக இருந்தது. செம்மையாக எடிட் பண்ணியிருந்தாங்க. செம்ம கெத்தாக இருந்தது. அப்படியே அந்த கடைசியில் அந்த கேம் ஓவர் வரும்போதுலாம் அப்படியே செலுத்துச்சு உடம்பு. சூப்பராக இருந்தது. அது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்தது. மற்றபடி நீங்கள் இங்கே சொல்கிறீங்க இல்லையா, அந்த கேள்வி அதெல்லாம் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியமான கேள்வி தான் எல்லாம். சரி, ஏதோ பேசணுமேனு பேசின மாதிரி தான் இருந்தது. எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக பிடிக்கல. நீங்கள் அதையே இவ்வளோ சுத்துன்றீங்க. ஆனால் எனக்கு ஒன்றும் அது இவ்வளோ ஆதங்கப்படுற அளவுக்கு கேள்விங்களான்னு எனக்கு தெரியல. சும்மா ஏதோ டைம் ஓட்டணுமேன்னு கேட்ட மாதிரி தான் இருந்தது. அப்புறம் கம்மிங் டு எவிக்ஷன் வந்து பிரவீன் எவிக்ஷன் வந்து இட் இஸ் வெரி அன்ஃபேர், எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா இட் இஸ் அ வெல் நோன் பேட்டர்ன். எல்லா பிக் பாஸ்க்குமே இது நடக்கும். டக்குன்னு ஒருத்தவங்க நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் எவிக்ட் பண்ணிட்டு நாங்கள் என்னங்க பண்ணுறது, மக்கள் தாங்க ஓட்டு போடல, நீங்கள் பார்த்துக்கங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே கை காட்டுவாங்க. எல்லா வாட்டியும் நடக்கும். இது போன வாட்டி நம்ம தீபக் மேலே நடந்துச்சு. அந்த மாதிரி எப்பவுமே நிறைய நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பிடிச்சவங்க
மஞ்சரி மஞ்சரி சொல்லுங்க அலன். மஞ்சரி மஞ்சரியா இருக்கட்டும், நிறைய பேர் போன சீசன்ல நிறைய பேர் நடந்துச்சு. ஆமா கரெக்ட். மிடில் மஞ்சரி போனாங்க. அட்லீஸ்ட் எவராவது தீபக் வந்து கடைசியில் அமைச்சாங்க. மஞ்சரி நல்லா பேசிட்டு நல்லா வாய்ஸ் அவுட் பண்ணிட்டு சூப்பரா ஆடிட்டு இருக்கும்போது மஞ்சரியை போட்டு தாக்கிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். அதே மாதிரி தான் பிரவீனோட பேர் எல்லார் வாயிலும் வந்துச்சு. பிரவீன் நல்லா பண்ணுவாரு, அவர் நல்லா பண்றாரு அப்படின்னு வரும்பொழுது நம்ம எல்லா மனசுலயும் கொஞ்சம் வரும்பொழுது அது எதுக்குன்னு தெரியல. ஒருவேளை இவங்க வின்னர் ஆக்க விரும்பல அவங்க. அதனால அவங்க சரி இப்ப தூக்கிடுவோம், நடுவுல தூக்கிடுவோம். எல்லாரும் நடுவுல தூக்குனா கொஞ்சம் பரவாயில்ல. ஒரு 10 விராட் கோலி 10 ரன்ல அவுட் ஆனா பரவாயில்ல. 90ஸ்ல அவுட் ஆனா ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அந்த மாதிரி நினைக்கிறேன். அந்த மாதிரி இப்பயே தூக்கிடுவோம் அப்படின்ற இது பேட்டர்ன் தான். இது நான் வந்து நோட்டீஸ் பண்ற பேட்டர்ன் தான் இது. அது எல்லாம் தெரிஞ்சா நம்மளுக்கும் தெரியும், யோசிச்சு பார்த்தா தெரியும். இருந்தாலும் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அப்புறம் வந்து ஒப்பீனியன், அந்த அரோரா வந்து வீட்டுல சும்மா காசுக்காக இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஆல் ஃபேர் அண்ட் லவ் அண்ட் வார் மாதிரி தான். இது வந்து கண்டிப்பா இது எதிர்பார்க்கறது தான். இவங்க சொல்லியிருக்க கூடாது, பர்சனலா சொல்லியிருக்க கூடாது. அதுதாங்க பிக் பாஸ். அவங்க கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க, என் குழந்தைய மிஸ் பண்றேன், நான் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா அதையே சொல்லி நாமினேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வீட்டுல இருக்க பிடிக்கலையாங்க, அவங்க அனுப்பிச்சு விடுங்க. இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான். இதெல்லாம் வந்து கேம் தான், பார்ட் ஆஃப் கேம். இதையும் வந்துச்சா அந்த பொண்ணு பாவம் அப்படி சொல்லிடக்கூடாது. நீங்க சொல்லும் போதெல்லாம் எனக்கு புரியுது. கரெக்ட். நம்மளாம் நல்லவங்க, நம்ம எம்பத்தைஸ் பண்றோம். நம்ம குரூப்ல இருக்கவங்களா நம்ம இலக்கிய மனம் பிடிச்சவங்க. அதனால எனக்கு புரியுது, எனக்கும் அப்படிதான். ஆனா இது கேம் வந்து நம்ம பார்க்கணும். அரோராக்கு வெளியில போனாலும் அவங்க நல்லா சம்பாதிக்க தான் போறாங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அந்த ரம்யா ஜோவும் அப்படிதான். அவங்களுக்கு வந்து ஆக்சுவலா அவங்க யாருன்னே தெரியாம இருந்தாங்க, எனக்கு கூட தெரியாது, அப்புறம் தான் தெரியும். இப்போ ஆக்சுவலா இவங்க இப்படின்னு ஒரு பேர் எடுத்ததே எனக்கு தெரிஞ்சு பெரிய விஷயம் தான். ஸோ அதனால அவங்களுக்கு வருத்தப்படுறதை விட இது கேம்னு பாருங்க, அவ்வளவுதான். இது கேம், அவ்வளவுதான். ஸோ ஓவரால் இன்னைக்கு வந்து ஓகே என்னை பொறுத்த வரைக்கும். தேங்க்யூ. அப்புறமா நம்ம பேசுவோம். தேங்க்யூ கிரி, ஆஸ் யூஷுவல் நல்லா பேசுனீங்க. என் வாய்ஸ் கேக்குதா இல்ல பிரியாணி கேக்குதா? கேக்குது. ஓகே சாரி. பிரியா ரொம்ப நாள் ஆச்சு. அதுதான் சொல்லலாம் அந்த ஹாய் சக்தி ஹாய். எனக்கு தெரியும். இல்ல இல்ல நான் தான் 3 நான் தான் நாளுக்கு ஸ்பீக்கர் ரிக்வெஸ்ட் முன்னாடி கொடுத்து சுத்தி வச்சு அடிச்சாங்களா? நாங்க அந்த ஸ்பேஸ்ல எப்படி தவிர்த்தோம் அப்படின்றத நீங்க பாத்தீங்களா? அந்த பக்கமே வராம இப்பதான் கொஞ்சம் தைரியம் வர வச்சு, சரி எதுக்கு இந்த ஒரு ஷோக்காக இவ்ளோ அடி வாங்கணும்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஒரு பொதுவான கருத்தை வச்சுட்டு போலாம். என்ன பிரியா, ஒரு ஃப்ரெண்ட்லி கான்வர்சேஷனை போய் இப்படி சொல்லிட்டீங்களே, மனசு வருத்தமா இருக்கு. அப்படியா ஸ்பீக்கர்? அவ எவ்வளவு ஃப்ரெண்ட்லியான கான்வர்சேஷனை போய் எவ்வளவு இப்படி பேருங்க? 8 பேரு வெர்சஸ் ஒருத்தன். நான் ஒருத்தி தான் இருந்தேன் நினைக்கிறேன் அன்னைக்கு. அதுவே மாசுதான். யோசிச்சு பாருங்க, ஒரே கருத்துல இருக்கிற 8 பேருக்கு எதிரா தனி பர்சனா நீங்க வந்து பேசுறதே மாசுதான். எனக்கு அதுவே பெரிய விஷயம் தான். ஆமாமா. அதுக்கப்புறம் எனக்கு அந்த பாயிண்ட் எடுத்து வைக்க முடியாம ஒரு இதுல இருந்தேன் இல்லையா? அப்ப என்னால சுத்தமா முடியல. அதான் வெளிய போயிட்டேன். டாலர்ஸா, யூரோஸா, பவுண்ட்ஸா எப்படி வந்தது? அதுக்கப்புறம் பொளந்துருவேன் எங்கேயாவது வாய் விட்டா. அது வேற டிபார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் ஒரு 3 டேஸா மேலயே போயிடக்கூடாது, கீழே இருக்கலாம்னு இருந்துட்டு இருந்தேன். லிசன் மட்டும் மாறு வேஷத்துலயே வந்துட்டு இருந்தீங்க இல்லையா? இல்ல உள்ள இருந்த லிசனரா இருந்தேன். மேல வந்து தான் பேசல. ஓகே பேசுங்க பிரியா. ஓகே சக்தி. இன்னைக்கு வந்து இன்னைக்கு சூப்பரா போச்சு. எனக்கு சாண்ட்ரா ஏவி செம மாசா இருந்தது. ஆக்சுவலி ஒரு வின்னருக்கான ஒரு இது தோணுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் எவிக்ஷன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப அன்ஃபேரா இருந்தது. இவ்ளோ நாள் வந்து எல்லா வீக்கெண்ட்லயும் எவிக்ட் ஆகி போகும்போது இந்த ஃபீலே வரல. பட் எனக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. பிரவீன் வந்து அவரால சுத்தமா அத ஏத்துக்கவே முடியல. ஃப்ரம் டே 1 வந்து இவரு அந்த நாடி நரம்பு ஒரு துளி ரத்தம் இருந்தாலும் பிக் பாஸ்க்கு தான் போட்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடணும்ன்ட்டு உள்ள அவரு பயங்கரமா எஃபர்ட் போட்டிருப்பாரு. கிச்சன்ல ஆகட்டும், எல்லா இடத்துலயுமே ஒரு கேப்டன் ஆகட்டும், ஏதோ ஒண்ணு ட்ரை பண்ணியிருப்பாரு. அந்த பீட் பாக்ஸிங் எல்லா டேலண்ட்ஸும் காட்டி ஒரு நிமிஷம் கூட வந்துட்டு எங்கேயுமே இந்த லாஸ்ட் இந்த பிராங்க் கூட அவரோட அந்த நடிப்பு வெளிவரணும்னு சொல்லி அவ்ளோ எஃபர்ட்ஸ் போட்டிருப்பாரு. பட் உள்ள ரம்யா ஜோ, எஃப்ஜே, அரோரா எல்லாம் இருக்கும்போது எனக்கு பிரவீன் பிடிச்ச கண்டஸ்டன்ட் இல்ல. பட் வந்துட்டு அவர் டிசர்வ்டு.
அவர் வந்து நெறைய பேர் எல்லாரும் போயிட்டு தான் இவரெல்லாம் வந்து போகணும். ஆக்சுவலி இவர் வந்து ரொம்ப நாள் இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட். இன்னைக்கு போனது இட்ஸ் ரியலி அன்ஃபேர். ரொம்ப அவரு அந்த அழுததெல்லாம் வந்துட்டு ஐயோ! போக முடியாதவருக்கு அவர் வந்து உள்ள அந்த பிக் பாஸ் ஆகட்டும், அந்த ஒரு பொருளையுமே வந்து அவர் விட்டுட்டு போறதுக்கு அவருக்கு இதுவே இல்ல. அங்க உள்ள இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம நான் வெளிய போகணும்னு இருக்கிற ஆளுங்களுக்கும், இவர் வந்து வெளியவே போக வேண்டாம், உள்ள இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு இது இருக்கும் இல்லையா? அது ரொம்ப தெரிஞ்சது. அது ரொம்ப பாவமா இருந்தது பார்க்கும்போது. ஆ அதனால இனிமையாவது இந்த டிசர்வ்ட் கண்டஸ்டன்ட் எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம் நாங்க வெயிட் பண்ணுவோம் சாரி, பிரியா. சாரி, சாரி சக்தி. அதனால இனிமே அந்த மாரி டிசர்வ்டு யாரும் போயிடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன். அதனால கரெக்ட்டா யோசிச்சு ஆ ம் அனுப்புவாங்கன்னு தோணுது. தென் கம்மிங் டூ அரோரா. அரோரா வந்துட்டு யாரும் கீழேருந்து வந்தாங்க. அவங்க வந்து நல்லா ஒரு கைண்டான பெர்சன் தான். அதுல எந்த இதுவுமே இல்ல. பட் பிக் பாஸ்க்கு வந்து செட் ஆவாங்களான்னா, இல்ல அப்படின்னு தான். கீழேருந்து வந்து ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க. கரெக்ட்டா அவங்க நேம் தெரியல. அ இந்த மாரி அவங்க பயந்து தான் ஆடாம இருக்காங்களோ! மீன்ஸ் பார்வதிக்கு ரொம்ப அவங்க அக்ரெசிவா இருக்கிறதுனால, அந்த பயத்துல ஆடாம இருக்காங்களோன்னா, நோ, நோ, நோ. அது நான் ஒத்துக்கவே மாட்டேன். அ ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ்ல வந்து நான் வந்து ட்வீட்டே நம்ம போட்டிருப்போம். நான் போட்டிருக்கேன். அ தலைவி அ இவங்களுக்காக நிக்கணும். அரோரா தலைவி சூப்பர் அப்டின்ட்டு. ஏன்னா வந்துட்டு அவ்ளோ இந்த எல்லா கண்டஸ்டன்ட்ஸ கம்பேர் பண்ணா, இந்த மாரி தெளிவான பாயிண்ட்ஸ் இந்த மாரி கிளியரா யோசிக்கிற ஒரே பொ பொ அ பொட்டன்ஷியல் இருக்கிற பொண்ணுன்னா, அது அரோரா தான். அவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 வீக்ஸ் வந்து விளையாண்டாங்க. பாருக்கு வந்து அகைன்ஸ்ட்டா வந்து அவங்க வந்து வச்ச பாயிண்ட்ஸ் ஆகட்டும், அப்படியே அவங்க யாரு என்னன்னு வச்சு, அவங்க எல்லாருக்கும் முன்னாடி நடுவுல நின்னு பேசினதாகட்டும், எல்லார பத்தியும் சொல்லியிருப்பாங்க. அதுல ஒவ்வொருத்தர பத்தியும். அப்ப வந்து அவ்ளோ ஒரு இது இருந்தது. ஓகே இவங்க வந்து டாப் 2 அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சொல்லி இவங்கள சப்போர்ட் பண்ணணும்னு யோசிச்ச ஒரு கண்டஸ்டன்ட். அந்த வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபதி சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லும்போது அவங்க அழுதுருப்பாங்க. அது 2ண்ட் வீக்குன்னு நெனைக்கிறேன். அழுதுட்டு இவரு இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரை கிட்ட. ஆதிரை வந்து எந்திரிச்சு ஒரு நீங்க ரெஸ்பெக்ட் குடுக்க மாட்டீங்களான்னு கேட்கும்போது, அவங்களுக்கும் கொஞ்சம் இதா இருக்கும். அதே மாதிரி அரோராவும் அழுதுருப்பாங்க. அந்த நாள்ல இருந்து அவங்க கேம வந்து விட்டுட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அப்படியே துஷார் கூட போயிட்டு, அப்பத்துலருந்து அவங்க அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே விளையாடல. அவங்க கேம வந்து ஓகே நம்ம இப்படி சும்மா இருந்துட்டு போயிடலான்னு யோசிச்சுட்டு, ஜஸ்ட் ஈட், ஸ்லீப், ரிப்பீட் அந்த மோடுக்கு தான் போனாங்க. அவங்க அதுக்கப்புறம் விளையாடவே இல்ல. அவங்களுக்கு ஆனா நெறைய பொட்டன்ஷியல் இருக்கு. நெறைய டைமும் குடுத்தாச்சு. இனிமே வந்து உள்ள இருக்க வேண்டிய கண்டஸ்டன்ட் இல்ல. பிகாஸ் அவங்க வெளிய மிஸ் பண்றேன், டாக்க மிஸ் பண்றேன், வெளிய மிஸ் பண்றேங்கும்போது போயிடலாம். இப்ப வந்து அ பிரவீன் எல்லாம் உள்ள இருக்கணும்னு இருக்கிறவங்களே வந்துட்டு அழுதுகிட்டு இப்படி அனுப்பும்போது, அரோரா மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு லக்ல தான் உள்ள இருந்திருக்காங்க. அவங்க இந்த வாரம் தயவு செஞ்சு அவங்கள வெளிய போயிட்டா நல்லது. அப்புறம் எஃப்ஜே வந்துட்டு அவருக்கு எதுக்குங்க இப்படி சேனல் சப்போர்ட் பண்றாங்க, விஜே சப்போர்ட் பண்றாங்கன்னே தெரியல. வந்துட்டு பிக் பாஸ் பேசிட்டு இருக்காரு மைக்ல அவர்கிட்ட தனியா ஜெயில்ல இருக்கும்போது. நீங்க ஏதாச்சும் நெறைய பண்ணுங்க. அப்பதான் ஃபேன்ஸ் ஜாஸ்தி ஆகும். எனக்கு புரியல. யாருக்காச்சும் இந்த மாரியெல்லாம் சொல்லி நான் கேட்டதும் இல்ல உள்ள. அப்புறம் தீபக்கெல்லாம் வந்துட்டு ஸ்டேஜ்ல வர வச்சு இவருக்கு ஒரு எலிவேஷன் குடுக்குறதெல்லாம் வந்துட்டு இட்ஸ் டூ மச். இந்த எஃப்ஜே இந்த வாரம் அவர் தான் கீழ இருந்தாரு. அவரு இந்த வாரமே போயிருக்கணும். ஆனா எதுக்கு உள்ள இப்படி காப்பாத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னே எனக்கு சுத்தமா தெரியல. ஆ ம் அ ஏன்னா இதுக்காக ஒரு சின்ன விஷயம் தான். இதுக்கு வந்து அவங்களே உள்ள இருக்கிறவங்களே பேசி தீர்த்துருக்கலாம். அமித்துக்கும், இவருக்கும் நடந்தது. பட் தீபக் அங்க வந்து இவருக்காக பேசணும் அப்படின்னு செட் பண்ண மாதிரி, ஏதோ இவர் வந்து ஒரு டாப் 5க்குள்ள கூட்டிட்டு போகணுங்கிற மாதிரியே காப்பாத்தி, காப்பாத்தி அ கூட்டிட்டு போற மாதிரி தோணுச்சு. தென் ரம்யா ஜோவுமே வோட்டிங்ல லாஸ்ட்டா இருந்தாங்கன்னு தெரியல. அவங்களும் உள்ள இருக்கிறதுக்கு எதுவும் பண்ணாத மாரி தான் இருக்கு. ஸோ இந்த வீக் ரம்யா ஜோ, அ அரோரா அவங்க 2 பேரும் அந்த மாரி போனா நல்லது. தென் கனி வந்துட்டு இந்த 2 வீக்ஸா சூப்பரா விளையாடுறாங்க. அங்கங்க நல்ல பாயிண்ட்ஸ் வச்சு அந்த மாரி விளையாடுறாங்க. இன்னும் கொஞ்சம் கேம் ஸ்பைஸ் அப் பண்ணணுங்கிறதுக்காக தான் நீங்க கொஞ்சம் வந்து ஆ நீங்க ரொம்ப வந்து நல்லவங்களா இருக்கீங்க, ஸ்வீட்டா இருக்கீங்க கனி. அது உங்க வீட்ல இப்படிதான் இருப்பீங்கன்னு தெரியும். பட் இன்னும் கொஞ்சம் உங்க கேம ஸ்பைஸ் அப் பண்ணுங்கங்கிறத அவங்களுக்கு ஒரு டாப் 3க்குள்ள இவங்க இப்ப வந்து
தெரியுறாங்க இல்லையா? இப்ப திவ்யா எல்லாம் வந்த உடனே அவங்க தெரியுறாங்க. அவ்ளோ வந்து ஒரு சப்போர்ட் கிடைக்கும்போது, கனிக்கு சுத்தமா ஓட்ஸ் இருக்கான்னும் தெரியல. ஒண்ணுமே தெரியாம இருக்காங்க. ஸோ அவங்க கேம் ஸ்பைஸ் அப் பண்றதுக்கு தான் கொஞ்சம் வந்து பாரு, திவ்யா கிட்டருந்து நடுவுலருந்து நீங்க அவங்க 2 பேர்கிட்ட இருந்து கொஞ்சம் திங்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்க ஸ்வீட்டாவே இருங்க. பட் கொஞ்சம் உங்க கேம வந்து இன்னும் ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வாங்கன்னு அவங்களுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்லுவேன். இத வந்து வேற மாரி எடுத்துக்காம வந்து கனிய வந்து எப்படியாவது கொண்டு வந்துரணும். அவங்க எங்கேயுமே தெரியாத மாரி இருக்கு. இப்ப யாராச்சும் பத்தி பேசும்போது நம்ம கனி பத்தி நெறைய பேசுறதில்ல. இப்ப கனி ஆர்மின்னு யாரும் கிரியேட் பண்ண தோணலல்ல. ஸோ அதுக்கான ஒரு இதுவா தான் அவரு வந்து அவங்களுக்கு வந்து எடுத்து சொல்றாரு. ஸோ தட் அவங்க இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அவங்க கேம். கொஞ்சம் வந்து ஆனா இந்த 2 வீக்ஸா சூப்பரா விளையாடுறாங்க கனி. இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகட்டுங்கிறதுக்காக அவங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து குடுக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. வேற எந்த விதியிலுமே நீங்க வந்து ஒரு ராங்கா அவங்க கேரக்டரயே மாத்தி விளையாடணும்னு அவங்க சொல்லவே கிடையாது. அவங்க கேம் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ் அப் பண்ணா வந்துட்டு ஒரு இன்னும் ஜாஸ்தி சப்போர்ட்டர்ஸ் சேருவாங்கங்கிறது தான் வந்து விஜய் சேதுபதி ட்ரை பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. அதனால இந்த வீக்கெண்ட் எனக்கு சூப்பரா போச்சு. சாண்ட்ரா வந்து வர வீக்ஸ்ல தான் பார்க்கணும் எப்படி அவங்க கேம் எடுத்துட்டு போறாங்கன்னு. இது மட்டுமே அந்த டாஸ்க் வந்து வேற லெவல் கூஸ் பம்ப்ஸ் இதுவா சூப்பரா இருந்துச்சு. ஸோ தேங்க் யூ ஸோ மச் அலன். நல்ல தேங்க் யூ நாமினேஷன் லிஸ்ட் வழியில வந்துட்டு போல. பாரு தான் கேப்டன். பாரு இல்ல, பார்வதி தான் கேப்டன் போல. அப்பாடா. ஓ நைஸ். என் மனசுல பாலை வார்த்தனமா அவ்வளவுதான். அண்ட் சபரி நாமினேஷன் லிஸ்ட்ல இல்ல. டன்டனக்கா நக்கா இதோ வரேன் நக்கா. அவருக்கு வரேன். சபரி அப்ப பாரு சபரி இல்ல தானே நாமினேஷன்ல இருக்கணுமா? இருங்க வாங்க எல்லாரும் சரி, இன்னும் பேசாதாங்க யாரு? ஜெயச்சந்திரன் அவங்க பேசிட்டாங்களா? குமார் and then ஜெயச்சந்திரன். குமார் இருக்காரா? காணோம். போயிட்டாரு அவரு கீழே. ஓகே, ஜெயச்சந்திரன் and then ஸ்ரூவ நீங்க நானும் நினைச்சேன். இப்ப ஸ்ரூ நடுவுல வந்தனால ஸ்ரூவ பேச விட்டுறலாம். நம்ம கடைசியா எல்லாரோட டைமும் எடுத்துக்கலாம்.